இந்த சில நேரத்தில் ஃப்ளைட்டு, சில விலையுயர்ந்த கார்கள்லாம், ஏன் வாட்சஸ் இதெல்லாம் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாங்கன்னா, எந்த கிளைமேட்லையும் அது ஒர்க் பண்ணுற மாதிரி உருவாக்குறாங்க. அவன் விளம்பரமே எப்படி தரான், எவ்வளவு கடினமான பாதையிலையும் இந்த டயர் போகுங்க அப்படிங்க. இப்போ மனுஷனே எப்படி பண்றான் பாருங்க, எல்லாத்தையும் மாத்திட்டுல அவன் என்ன பண்றான், எது எப்படி இருக்கட்டும் இது அதுல ஓடும், அதை மிதிச்சுக்கிட்டு இந்த வண்டி போகும், அதை கிழிச்சுக்கிட்டு இந்த விமானம் பறக்கும். அது மாதிரி தான் கர்த்தர் உங்களை என்னை ஒரு உருவாக்குகிறார். அதுதான் இங்க முக்கியமான காரியமாக இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னு தரித்திரத்தை பேசிட்டு இருக்கும்போது நீங்க இந்த இந்தியாவில் செல்வ சுரங்கங்களை கண்டுபிடிப்பீங்க, செல்வத்தை நீங்க உருவாக்குவீங்க, புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவீங்க, ஆயிரம் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. வார்த்தை இருந்தா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், வார்த்தை இருந்தா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், வார்த்தை இருந்தா நம்பிக்கை ஆரம்பிக்கலாம், வார்த்தை இருந்தா எல்லாம் துவங்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு வசனத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த வசனம் என்னது, கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவருடைய தழும்புகளால் நான், இது யாருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ண முடியும், உங்க கேன்சரை ஒரு வழி பண்ணிடலாம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வார்த்தையை வச்சு உங்க இல்லாமைய தரித்திரத்தை ஓட வரட்டிடலாம். இந்த வார்த்தை உங்க சூழ்நிலை அப்படியே கிழிக்கும். தரித்திரத்தை கிழிச்சு எப்படி மீன் வயிற்றுக்குள்ள இருந்தவன் வெளியில வந்து நின்னானோ அது மாதிரி இந்த சிச்சுவேஷன் உங்களை மூடிட்டு இருக்கலாம். ஆனா இந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற வார்த்தைகளா இருக்கிறது. அதுல இருந்து நீங்க வெளியில வந்து நிப்பீங்க. புயலை கடக்கிறது, சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷர்கள் மதிப்பு மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஐயோ சாமி ஆளை விடுறான்னா அங்கேயேதான் உட்கார்ந்துருக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற மனிதர்கள் விலையேறப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். ஆமென். நான் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சில காரியத்தை உங்களோடு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். அது மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வெற்றியை அது கொடுத்திருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த வெளிச்சங்கள் தான். அந்த வெளிச்சங்கள் யாருக்கு உண்டானாலும் சரி அவங்க வாழ்க்கையும் நல்லா இட முடியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும் என்ன கிடையாது, ஒரு பட்சபாதம்லாம் கிடையாது. இட்ஸ் a spiritual law. God's word is a spiritual law. தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது. அது இயங்கும், அது யாருக்கு வேணாலும் என்ன பண்ணும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் வேதாகமத்தை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு தொழில், பொருளாதாரம் இதை பற்றிலாம் நாம் படிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக மாறி தான் ஆகும். பாருங்கள், நிரந்தரமான மாற்றங்களுக்குள்ளே நம் வாழ்க்கை செல்ல முடியும். போன சண்டே 2வது சர்வீஸில் கூட அதான் பேசினேன். வறுமையில் இருந்தவர்கள் இப்பொழுது வறுமையில் இல்லை, பலவீனத்தில் இருந்தவர்கள் இப்போது பலவீனத்திலே இல்லை, குறைவில் இருந்தவர்கள் இப்பொழுது குறைவில் இல்லை. ஏனென்றால் நிறைவான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 அதில் வேரூன்றி இப்பொழுது அதனுடைய பலனாய் அநேக ரிசல்ட்டை வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஸோ எல்லா காரியமும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். கர்த்தர் நம்மை உயர்த்த தூக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டிட்டா போதும். அதில் தான் நம்ம கண்ணை வைக்க ஆரம்பித்தாலே போதும். பாருங்களேன், சில சூழ்நிலைகள்லாம் பிசாசு பயன்படுத்தி நம்மளை கவலைப்பட வைப்பான், பயப்பட வைப்பான், சோர்ந்து போக வைப்பான். எதையாவது காட்டி அவன் அந்த மாதிரி வேலைகள் என்ன பண்ணுவான்.
ஆனால் நம்ம அந்த மாதிரி நேரங்களில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தி அதிலே நம்முடைய மனதை வேரூன்ற பண்ணுவோன்னு சொன்னால் அந்த சூழ்நிலைகள்லாம் நிரந்தரமானது கிடையாது. அது ஒரு டெம்பரவரி, அது மாறிடும். ஆமென். இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த நெகட்டிவான சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. ஆமென். அது மாறியே தீரும். ஆமென். யோனாவை ஒரு மீன் விழுங்கிடுச்சு. அந்த மீன் வயிற்றுக்குள்ளே கிடக்குறான். அவன் கழுத்தெல்லாம் பாசி. மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஏசிரும் போட்டு நல்ல ஹோட்டலில் தங்கின மாதிரியா இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்? சிலருக்கு மீனே பிடிக்காது அப்படின்றாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே அவன் போயிருக்கான். நம்ம வயிற்றுக்குள்ளே பல மீன் போயிருக்குது. அதுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரில. ஃபீட்பேக் நம்ம ஒரு நாள் கேட்டது கிடையாது. ஆனால் மீன் வயிற்றுக்குள்ளே போகிறதுங்கிறது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவ்வளோதான், இனிமே என்ன அப்படிங்கிற மாதிரி தானே. அதுவும் எங்கே கடலுக்குள்ளே இருக்கான். கடலுக்குள்ளே போனாலே எல்லாம் போச்சு. கடலுக்குள்ளே பெரிய திமிங்கலத்துக்குள்ளே இவன் என்ன பண்ணியிருக்கிறான், உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதுக்கு மேலே என்ன யோசிக்க முடியும்? வாழ்க்கையில் முடிஞ்சதுன்னு சொல்லிடலாம் ஈஸியாக, இல்லையா? ஐசியூ வார்டில் போய் கடைசி இதில் கடந்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் உருவிட்டாங்க, போகிறார் ஐயாங்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா அவ்வளோதான் நினைப்போம், இல்லையா? அந்த மாதிரி ஒரு டெட் கண்டிஷன், முடிவான ஒரு சூழல். ஆனால் பைபிள் பாருங்கள் எவ்வளோ அழகான காரியங்களை நமக்கு போதிக்கிறது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அந்த சூழ்நிலையிலிருந்து எழுப்பி என்ன பண்ணுறான், மேலே வரான். அவன் சொல்கிறான் பாருங்கள், அந்த வசன பகுதியை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும், அவ்வளவு மேன்மையாக இருக்கும். அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், நான் தேவனுக்கு பலிகளை செலுத்துவேன், கர்த்தரினுடைய ஜபங்களை என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறான், சொல்கிறான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறான் பாருங்க. தேவனை நினைக்கிறான், தேவனுடைய வார்த்தையை நினைக்கிறான், அதை பற்றி காரியங்களை அவன் சிந்தித்து கொண்டே இருக்கிறான். விளைவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அவனால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அந்த மீன் அவனை ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டேங்குது. அமைதியாக இருந்தாவது ஜீரணிச்சுட்டு போயிடலான்னா இவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன், நான் பலி செலுத்துவேன், நான் அப்படி இப்படின்னு பேசுகிறான் பாருங்க. யோனா 2வது அதிகாரம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே. இப்போ பாருங்க, அவன் மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றான், ரட்சிப்பு கர்த்தருடையது, the salvation belongs to the Lord அப்படிங்கிறான். போச்சு 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 அப்படின்ட்டு இல்லை பாருங்க. அவன் மீன் வயிற்றுக்குள்ள கடந்துட்டு சொல்றான், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படிங்கிறான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கி விட்டது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா? சில சூழ்நிலைகள் உங்களை கவ்வி கொண்டது போல், மூழ்கடித்தது போல் அப்படியே மூடி இருக்குதுச்சுன்னா அந்த நேரத்தில் கூட ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தருடைய கரம் பெரியது, அவர் எனக்காக ஒன்றை செய்வார், அவருடைய ஆவியானவர் எனக்கு ஒன்றை நடப்பிப்பார் என்கிற இந்த சிந்தனை, இந்த தியானம், இந்த பேச்சு, இந்த அறிக்கைகள் என்ன பண்ணும், அந்த சூழ்நிலையே ரொம்ப நேரம் உங்களை வச்சுக்காது. அதுவே உங்களை அனுப்ப வேண்டிய இடத்துல கொண்டு போய், விட வேண்டிய இடத்துல கொண்டு போய், அதுவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், உங்களை விட ஆரம்பிச்சிடும். ஏமேன். நீ கிளம்புப்பா, நான் அடுத்தால எதையாவது நிம்மதியாக சாப்பிடுதேன். ஒன்றை வயிற்றுக்குள்ளே விட்டு ஜீரணிக்கவும் முடியலை, புதுசாக ஒன்றை சாப்பிடவும் முடியலை. அந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு பாருங்க. அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன், கடனில் இருந்திருக்கிறார்கள் மக்கள், வியாதியில் இருந்திருக்கிறார்கள் மக்கள், வறுமையில் இருந்திருக்கிறார்கள், தோல்வியில் இருந்திருக்கிறார்கள், ஏமாற்றத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா இப்பொழுது அநேகர் அதில் இல்லை. இதெல்லாம் கவனிக்கணும் பாருங்க. வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னே மக்கள் முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, அதே சம்பவத்தை எல்லோரும் ஒரே விதமாய் கையாளவில்லை. இன்னொருவர் ஒரு விதமாகவும் இன்னொருவர் வேறு விதமாகவும் அதை கையாண்டிருக்கிறார்கள். ஆமென். அதனால தான் கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் விசுவாசத்தை கற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் பாருங்க. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நமக்கு நடந்துருங்கிறது கிடையாது. வித்தியாசமான ஒரே சூழ்நிலையில் வித்தியாசமான பலனை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென்.
உங்களை வியாதியில் எல்லாரும் போவாங்க, ஆனால் இவங்க வியாதியை வெற்றி கொண்டு வருவாங்க, தோல்வியை வெற்றி கொண்டு வருவாங்க, பிரச்சனையை வெற்றி கொண்டு வருவாங்க. வேலை போயிருக்கோம், இவங்களுக்கும் வேலை போயிருக்கோம், ஆனால் இவங்க அந்த நேரத்தை வேற மாதிரி ஒரு நேரமாக மாற்றுவாங்க. நல்லா இருக்க, இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்றாங்க. ஆமேன். பிஸ்னஸ் லாஸாக போயிருக்கோம், எல்லாருக்கும் அது வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை புரிஞ்ச ஆட்கள் இன்னும் புதிய காரியங்களை புரிந்து கொண்டு எதையோ ஒன்றை செய்வதற்கு அங்கே என்ன பண்ணுது, ஒரு காரியம் அங்கே உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள், இதை புரிஞ்சுக்கணும். இது இப்போ பாருங்களேன், கணவனை 2 பேர் இழந்து போகிறாங்க, 2 பெண்கள் இழந்து போகிறாங்க. ஓர்பால், ரூத் 2 பேருமே கணவன் என்ன பண்ணுறாங்க, இழந்து போகிறாங்க. ஆனால் 2 பேருமே அதே சிச்சுவேஷன்ஸ்குள்ளே தான் போயிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தி எப்படிப்பட்ட பலனை பார்த்தான்னா, அந்த ஊர்லேயே செல்வந்தராக இருக்கிற ஒரு மனிதருக்கு மனைவியாகி மிகப்பெரிய சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாயருடைய அந்த பட்டியலில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்ன பண்ண முடிஞ்சுது, கண்டடைய முடிஞ்சுது பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, எந்த சூழ்நிலையோ எந்த காரியமோ அது அதுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிட்டு அங்கேயே கிடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கர்த்தரை அறிகிற அறிவும் தேவனை தேடுவதும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னா, உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் வெற்றி கொள்வது நிச்சயமான ஒன்றாக அது இருக்கிறது. ஆமென். அது மீனின் வாயாக இருக்கலாம். நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நான், சில நேரம் வாயிலிருந்து காப்பாற்றுறாரு, சில நேரம் வயிற்றுக்குள்ளே போன பிறகும் காப்பாற்றுறாரு. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டை சிங்கம் என்ன பண்ணுது, கவ்விட்டு போயிடுது இல்லையா? யாருடைய ஆடு? தாவீதுனுடைய ஆடு. அவன் சொல்கிறான் பாருங்க, நான் என் ஆட்டை சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன பண்ணேன், காப்பாற்றினேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், சொல்கிறான். அப்போ வாய்க்குள்ளே இருக்கும்போது, கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆடு என்ன நினைக்கும், முடிஞ்சிச்சுடா. வாய்க்குள்ளே போன பிறகு, அதுவும் சிங்கம் வாய்க்குள்ளே போனதுக்கப்புறமும் ஏதாவது சான்ஸு உண்டா, முடிஞ்சதுன்னு தான் நினைக்கும். ஆனால் வாங்கி ஒரு கட்டை மண்டையில் விழுது, தாவீது அடித்த அடி, அது என்ன பண்ணுது, ஆட்டுக்குட்டியை விட்டுடுச்சு பாருங்க. அப்போ ஆட்டின் வாயிலிருந்து தப்பிக்கப்படுது. இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த யோனா கதை சொன்ன மாதிரி வயிற்றுக்குள்ளே போயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்குள்ளே போனாலும் வயிற்றுக்குள்ளே போனாலும் தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அதனால தான் எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். இன்றைக்கி அதுக்குள்ளே இருந்த எத்தனை பேர் அதுக்குள்ளே இல்லை? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் கடந்து போன எத்தனையோ சூழ்நிலைகளில் இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நினைவுகளோடு நான் முடிக்கணும். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தப்புவித்தல் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். நீங்கள் தாண்டி போகலை, அவர் தப்புவித்தார். எல்லாம் சொல்லுங்கள், நான் தாண்டலை, அவர் என்னை தப்புவித்தார். ஆமென். அப்போ அதிலெல்லாம் எனக்கு உதவி செய்த என் ஆண்டவர் இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள்லையும் எனக்கு என்ன பண்ண ஆரம்பிப்பார், அவர் உதவி செய்வார். ஆமென். ஸோ இது மனதில் இருக்கணும் பாருங்கள். அதை தான் சண்டே 2வது சர்வீஸில் பேசும்போது நான் சொன்னேன், சில அடிப்படைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் அநேகர் எப்படி கடந்து போயிருக்காங்க, வியாதியில் கடந்து போயிருக்காங்க, தரித்திரத்தில் கடந்து போயிருக்காங்க, ஏமாற்றங்களுக்குள்ள தோல்விகளுக்குள்ளே கடந்து போயிருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் அதில் இன்று இல்லை, அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆனால் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இப்போ இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? செழிப்பான இடத்தில். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அந்த வசனம் வாசிக்கலாமா? எங்க இருக்கு? சங்கீதம் 66:12 பாருங்க. மனுஷரே எங்கள் தலையின் மேல் பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் வந்தோம். எல்லாம் சொல்லுங்க, கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, எல்லாரும் அதே சூழ்நிலையில் இருக்கல. மனிதர்களால் நெருக்கப்பட்டது, சூழ்நிலைகளால் நெருக்கப்பட்டது, இதுக்குள்ளேயே மக்கள் இல்லை பாருங்க. அதெல்லாம் கடந்து வந்தோம். எல்லாம் சொல்லுங்க, கடந்து வந்தோம். நீங்கள் சிலதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு கூட அந்த அனுபவங்கள் இருக்குது. இப்போ சில காரியங்கள் இருக்குதுல்ல, இப்போ நீங்கள் அதை பார்த்து சொல்லிடுங்க, கடந்து போவேன்னு சொல்லிடுங்க. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, இதை கடந்து போவேன். ஆமென். இது 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 இந்த இந்த எண்ணம், இந்த அறிக்கை, இந்த நம்பிக்கை தான் அதை அங்கேயே நுப்பாட்டிடும், உங்களை வெளியில் தள்ளிடும். ஆமென்.
நீங்கள் அது உங்களை பிடிச்சி வைக்க முடியாது பாருங்களேன். நீங்கள் வெளியே வர்றதுக்கான வழி என்னது தான், அதுதான். ஏன்னா அவர் உங்களுக்காக எதை வச்சிருக்காராம்? செழிப்பான இடத்திலே, எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். இதுதான் கடவுளுடைய திட்டம் பாருங்க. கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிறது செழிப்பான ஒரு இடத்தை அவர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். the wealthiest place, the place of abundance, எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணத்தின் இடம், செல்வத்தின் இடத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அங்கே கொண்டு வந்து உங்களை என்ன பண்றார், அவர் விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இது உங்கள் மனதில் ஆழமாக போனோம். நான் ஒவ்வொரு தாழ்வான சூழ்நிலையில் இருந்த போதும் என்னுடைய எண்ணங்களில் மனதில் இதுதான் இருந்தது, கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டோம், ரொம்ப நாள் இங்கேருந்து ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். ஆமென். ரொம்ப நாள் இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இங்கிருந்து ஆண்டவர் என்ன கொண்டு போவார். ஆமென். எனக்காக அவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், அது ரொம்ப வல்லமையான ஒரு இடம். எனக்காக ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், அது வல்லமையான எதிர்காலம். அங்கு அவர் என்னை அழைத்து செல்லுவார். ஆமென். அங்கே தான் வாழ்வேன், அங்கே தான் நான் இருப்பேன். அதுதான் எனக்கான அவர் நியமித்த ஒரு ஸ்தானமாக, இடமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு மாலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், செழிப்பான இடம். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கென்று செழிப்பான இடங்களை வைத்திருக்கிறார். ஆமென். the wealthiest place he brought us அப்படின்ட்டே வருது இல்லையா? அவரே உங்களை கூட்டிட்டு போவாராம், அவரே உங்களை நடத்துவாராம். எங்க கொண்டு போவாராம்? தீயை பார்த்தீங்க, தண்ணீரை பார்த்தீங்க, மனிதர்கள் மூலமாக வந்த பல நெருக்கடிகளை பார்த்தீங்க. ஆனால் இப்பொழுதோ எங்களை அவர் எங்கே கொண்டு வந்து விட்டார்? செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டார். ஒன்று நம்புங்க, வாழ்க்கை அப்படியே இருக்காது, மாறியே தீரும். ஆமென். மாலையில் மாற்றங்களை பார்த்த நீங்கள் கூட சொல்லலாம், இன்னும் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நான் பார்ப்பேன். திருப்பங்களை பார்த்த நீங்களும் சொல்லலாம், என் வாழ்க்கையில் இன்னும் அநேக திருப்பங்களை பார்ப்பேன். கரடி சிங்கம்லாம் பார்த்த நான் கோலியாத்தை பார்க்க வச்சார். கோலியாத்தை பார்த்தா அதுக்கப்புறம் அரசர்களை ஜெயிக்க வைக்கிறார். கோலியாத்தோட சாப்டர் முடியலைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பெலிஸ்தர் வர்றாங்க, இன்னும் பல சதி வேலைலாம் நடக்குது. சகுனி ஆட்டமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கு. சவுலின் சதிகள், சவுல் பண்ற பலவிதமான இதெல்லாம் தாவீது என்ன பண்றான்? ஜெயிக்கிறான், 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 ஜெயிக்கிறான். கடைசியில் ஃபைனலில் போட்டிருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இப்படி ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தர் தாவீதினுடைய எல்லா சத்துருக்கும் கைக்கும் அவன் என்ன பண்ணாரு? நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு போட்டிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, எல்லா சத்துருவின் கைகளுக்கும் தாவீதை நீங்களாக்கி விட்டார். அப்படின்னா என்னன்னா, அவன் வாழ்க்கையில் சத்துருக்கு பிரச்சனையே கிடையாது, வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஒன்றில் கூட அவன் என்ன பண்ணிக்கல, சிக்கிக்கல. எல்லாத்திலிருந்தும் தேவன் அவனை தப்புவித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லாமா, எல்லா சத்துருவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி தப்புவிக்கிற ஒரு தேவன். ஆமென். அப்போ இன்னைக்கு அந்த நம்பிக்கையை உங்கள் இருதயத்தில் எடுத்துகிட்டு போங்க. அது என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த பற்றாக்குறையில் நான் இருக்க மாட்டேன், இப்போ இருக்கிற இந்த சிக்கலில் நான் இருக்க மாட்டேன், இப்போ இருக்கிற இந்த கடனில் நான் இருக்க மாட்டேன், இப்போ இருக்கிற இதில் இருக்க மாட்டேன். இதை விட செழிப்பான ஒரு இடம். ஆமென். அதாவது பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு செழிப்பான இடத்தை அவர் வச்சிருக்கிறார். ஆமென். சிலருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் தீர்ந்தாலே போதும், இந்த பிரச்சனை தீர்ந்தாலே போதும் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இல்லை பாருங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற ஒரு காரியம் மட்டும் இல்லை, ஒரு செழிப்பான இடத்தை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்புங்க. இதெல்லாம் நம்ம தேவனை சார்ந்து நம்பி போன மக்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அதிலிருந்து இப்படிப்பட்ட படிப்பினைகளை நாம் என்ன பண்ண முடியுது, எடுத்துக்கொள்ள முடிகிறது. பார்க்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனால் என்ன பார்த்தாங்கன்னா, அது அவங்க முடிவாக இல்லை. நெருப்பை பார்த்தாங்க, தீயையும் தண்ணீரையும். தீயை பார்த்த சாத்ராக் மேஷாக்கு அங்கே இல்லை, கடவுள் அவர்களுக்காக வைத்த அரியாசனையில் அமர்ந்தார்கள். ஆமென். சில நிந்தைக்கும் அவமானத்துக்குள்ளேயும் போன மக்கள் அங்கே இல்லை, கர்த்தர் அவர்களை மகிமை உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். நாளைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் அன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நாளைக்கு உங்களை பற்றியும் அப்படிதான் சொல்லப்படும். ஆமென். இவர்கள் இப்படி கடந்து வந்தார்கள், இப்பொழுது அந்த இடத்துல இல்லை, தேவன் இவர்களுடைய முகவரியை மாற்றினார், இவருடைய முழு வாழ்வையும் மாற்றினார் என்று சொல்லப்படும். ஆமென். இப்போ நான் பின்னணியில் பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு கார் வாங்குறதெல்லாம் பெரிய ஒரு மேட்ரு. கார் வாங்குறது பெரிய ஒரு மேட்ரு. எங்கள் ஃபேமிலியில் நான் தான் முதல்ல கார் வாங்கியிருக்கேன். அப்பா கார் வாங்கிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் எப்படி பண்ணிட்டாருன்னா, நேற்றுக்கு வந்து ஒரு புது காரை டெலிவரி எடுத்து ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவு கடவுள் ஆசீர்வச்சிருக்கிறார். நேற்றுக்கு தான் டெலிவரி பண்ணி கையில் சாவி கொடுத்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். ஆமென். எப்படி மாத்துறாரு பாருங்க. என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும் பாருங்க. என்ன வேணாலும் செய்ய முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். அவரை நம்ம வந்து நம்ம சூழ்நிலை பெருசாக மட்டும் நினச்சிடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் பெரியவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனை விட பெரிய சூழ்நிலை ஒன்று கிடையவே கிடையாது. அது நோயாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எதுவோ நீங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்லும், நீ பெருசு மாதிரி தெரிலாம், ஆனால் என் ஆண்டவருக்கு முன்னாடி நீ ரொம்ப சிறுசு. ஆமென். அவர் தான் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அவர் தான் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற அவர் பெரியவராக இருக்கிறார். இது வந்து ஆலயத்தில் ஏற்படும் இருக்கும் பொழுது, இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு மைண்ட் நமக்கு வரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போகும்போது இதை கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய பேர் அங்கே தான் மிஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து இந்த பிரசங்கம் இதெல்லாம் சர்ச்சில் கேட்குறதோட போயிடுவோம். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவைகள், உங்கள் வாழ்க்கையில் சில நெகட்டிவ், உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்ப்புகள், சில இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எடுத்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் சொல்லணும், இல்லை கர்த்தருடைய வார்த்தை பெரியதாக இருக்கிறது, கர்த்தருடைய வாக்குகள் பெரியதா இருக்கிறது, அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. உங்களுக்கு பதில் சொல்ல நீங்க கத்து வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா நம்ம உட்கார வேண்டியதுதான். இந்த பேட்டில் பாருங்க, இது வந்து ஒரு 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 மைண்டில் நடக்கிற ஒரு பேட்டில், மனதில் நடக்கிற ஒரு பேட்டில். இந்த வசனம் இதில் இருக்குது, வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், அந்த எல்லாங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, எல்லா சத்துருக்களின் கைக்கும் என்ன பண்ணாராம், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுதான் தேடிட்டு இருந்தேன் நான். ஸோ எல்லாத்துல இருந்தோம். அப்போ வந்து மனதில் இதுதான் கொண்டு வருவான் பாருங்க. சில நேரத்தில் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிதான்ட்டு சில டிசப்பாயின்மெண்ட்ஸு எல்லாம் கொண்டு வருவான். அப்போ தான் நானே நிறைய நேரத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அன்னைக்கு கூட ஒரு காரியம், அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது அதனுடைய முடிவு. அப்போது நான் நண்பர் பால் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், பால் அந்த காரியம் நம்ம நினச்ச மாதிரி போல, ஆனால் அந்த மனிதரை குறித்து ஆரோக்கியமாக பார்க்கவும், இந்த சூழ்நிலைகளிலே தளராமல் இருக்கவும், நன்றியாய் தேவனை துதிக்கவும், ஷாப்பிங்லாம் போயிட்டு நல்ல ஹோட்டல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு முடியுத. ஆனால் வந்திருக்கிற நியூஸ் வந்து சரியான நியூஸ் கிடையாது, எதிர்மறையான ஒரு நியூஸ் தான். ஆனால் கூட நம்மளால் இதை சந்திக்க முடியுத அப்படின்னா தான் எனக்கு அந்த நேரத்தில் பார்த்தேன். நாம் சில நேரம் ஒரு வெற்றி அடைகிறது நல்ல விஷயந்தான், ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது போதும், இல்லை அது கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படிங்கிற போதும் நாம் கொஞ்ச நேரம் நின்று கடவுளுடைய வார்த்தைகள் நமக்குள் எந்த அளவுக்கு வேறு உண்டு இருக்கிறது, கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மளை பலப்படுத்தியிருக்கிறாருங்கிறதையே அந்த நேரத்தில் தான் பார்க்க முடியுது. ஆமென். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போ நான் அந்த இடத்துல பார்த்துட்டு பால்கிட்ட நான் தான் சொன்னேன், பால் இது வந்து இந்த சம்பவம் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக போகல, ஆனால் இப்படி போகாத போது இப்படிலாம் பண்ணுங்கன்னு நம்ம எவ்வளோ பேருக்கு சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம இந்த நேரத்தில் நின்று சந்தோஷமாக அதை எதிர்கொள்ளவும், இது இல்லை இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு கடவுள் உதவி செஞ்சிருக்கிறார் பாருங்க. அதுதான் அழியாத ஐஸ்வர்யம். ஆமென். ஆமாங்க, விசுவாசத்தெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா வாங்க முடியும்ட்டு? வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? விசுவாசங்கிறது அதை விட பெருசு. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஃபெய்த் வந்து இஸ் மோர் தென் கோல்ட், இஸ் மோர் தென் மணி, இஸ் மோர் தென் ஆப்பர்ச்சுனிட்டி, இஸ் மோர் தென் பிஸ்னஸ். அதனால தான் கடவுள் வந்து அவர் வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ள என்ன உண்டாக்குறாரு, விசுவாசங்கிற ஒன்றை உண்டாக்குறாரு. ஏன்? அதை உண்டாக்கிட்டா நீங்க எல்லாத்தையும் உருவாக்கிடுவீங்க. அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு,
இந்த விசுவாசங்கிறது பொன் வெள்ளியெல்லாம் விட எப்படிதான் பாருங்க, உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன். எல்லாம் சொல்லுங்க, அழிந்து போகிற பொன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடனே சில பேர் அழிந்து போகிற பொண்ணு அழிந்து போகிற பொண்ணை இவங்க வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதாவது தேவையில்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பொண்ணு வந்து இப்போ நெருப்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? உருகும், அழிக்க முடியும் பொண்ணை. அந்த இது அர்த்தத்தில் அது என்ன பண்ணுது சொல்லுது. அது ஒரு மெட்டீரியல். ஆனால் இப்போ கவனிங்க, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்க, அதை பார்க்கிலும். இந்த பைபிளில் இந்த பொண்ணை விட ஒன்று பெருசாக சொல்லுதுன்னா கொஞ்சம் கவனிச்சிடணும். ஏன்னா அது வந்துட்டா பொண்ணுலாம் வந்துடும். உங்களுக்கு இங்க பாருங்க, கவனிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். ஆமே. நல்லா கவனிங்க, பொண்ணு எல்லாம் விட எது ரொம்ப பெருசா? இப்போ பாருங்களேன், இப்போ ஆளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, போய் நின்றுவாங்க. 1 லட்ச ரூபா கிடைக்குமா? 1 லட்ச ரூபா இல்லை, இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு 2000 ரூபா கொடுப்பாங்கன்னா பெரிய ஒரு கூட்டம் போய் நிற்கும். மக்கள் பாருங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இல்லை, விசுவாசிகளுக்குள்ளே இல்லை. அவங்களுக்கு தெரியல, பொண்ணு வெள்ளிலாம் ஒரு பெரிய மேட்டரு கிடையாது. பெரிய விஷயம் எதுனா ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் இஸ் த மேட்டர். நல்லா சவுண்டாக சொல்லுங்க பார்க்கலாம், ஃபெய்த் இஸ் த மேட்டர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் பொண்ணை விட. பொண்ணு வந்து தேவையில்லைன்னு பைபிளில் போடல. பொண்ணு வந்து இஸ் நட் அப்படி சொல்ல, அதை பார்க்கிலும். பைபிள் எப்படி போட்டிருக்கோம்? ஞானத்தை பற்றி பேசும்போது கூட எப்படி போட்டிருக்கோம்? அதாவது முத்துக்களை பார்க்கிலும் அது எப்படி, அது என்னது? ரொம்ப சிறந்தது. பொன் வெளியை பார்க்கிலும் நீ விரும்பின வேதம் நல்லது. மெட்டீரியலை விட ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஒன்று இருக்கு, அது ரொம்ப சிறந்ததுன்னு பைபிள் பேசுது. இப்போ இந்த போதனையை கேட்குற ஆட்கள்லாம் கொஞ்சம் நல்லா விளங்கிக்கணும். சிலர் நம்மளுடைய இந்த செழிப்பை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சு நமக்காக வீடியோக்கெல்லாம் போடுகிறார்களே சில அன்பர்கள். இந்த வாரத்தில் கூட போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. திருநெல்வேலியிலே பணத்தை பற்றி பேசும் ஒரு போதகர் வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்களா? கத்தருக்கு அது பார்த்தா வந்தீங்களா? இன்னும் நிறைய போடுங்க ப்ரோ, நிறைய பேர் வரட்டும். அந்த வீடியோஸ்லாம் போட்டு விட்டாங்க. நம்ம ஸ்வைப்பிங் மிஷின்லாம் வைக்கிறோம், எல்லாம் இந்த சர்ச்சில் என்னது நடக்கும் அப்படிங்க. அதில் வேற லைனில் நின்று நம்ம ஆட்கள்லாம் விதைக்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டுட்டு பதறாங்க என்னமான்ட்டு. அவங்களுக்கு என்ன திங்கிங்னா, அந்த வீடியோ பார்த்து யாரும் இது பண்ணல. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இப்படிப்பட்ட வீடியோக்களை எங்களுக்கு போடுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, நிறைய பேர் கீழே போட்டாங்க கமெண்ட்ஸ்லாம். அந்த ஆள் ஐயோ இது என்ன நம்மளே வர விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய போதனைகளை அவங்க என்ன இதில் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா, நம்ம என்ன இந்த பணத்து பின்னாடி போகணும்னு சொல்கிறோன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பணத்து பின்னாடி போகணும் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, இப்படி ஏதாவது கேட்டிங்களா? பைசா பின்னாடியே போங்க பிரதர். அதை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்க, அதை பார்க்கிலும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை, விசுவாசம், ஞானம், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மேட்டரில் நாம் வளர்த்து கொண்டோன்னா, கவனம் செலுத்தணும்னா, இதெல்லாம் உங்கள் பின்னாடி வரும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை தான் கேட்க மாட்டாங்க பாருங்க. நம்ம பொருளாதார செழிப்பு அப்படின்னு போட்டோன்னே இவங்க நினச்சிடுவாங்கன்னா, பைசா பைசா, பணம் பணம் பணம், துட்டு, காசு, மணி, இப்படி எதையோ பேசிகிட்டு இருப்பாங்க போல். பாட்டு கூட அப்படி தான் பாடிட்டு இருப்பாங்க போல். காசு, பணம், துட்டு அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க போல் நினச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல பாருங்க, இந்த விசிபிள் திங்ஸை விட பார்க்க முடியாத ஒன்று இருக்குது. பார்க்க முடியாத ஒன்று தான் நாம் பார்க்கக்கூடியதையெல்லாம் உருவாக்குகிறது. அதுதான் ஞானம், அதுதான் வார்த்தை, அதுதான் விசுவாசம். ஆமென். இது இந்த மெட்டீரியல் வேர்ல்டையே கிரியேட் பண்ணுது. நாம் என்ன பேசுகிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு பின்னாடி போகாதீங்க, அதை சிருஷ்டித்தது எதுவோ அதை பற்றி கொண்டால் உங்களால் இதை உருவாக்க முடியும். You can create wealth, you can create business, you can create your future through the word of God, through the wisdom of God, through the grace of God. Amen. அதையெல்லாம் எது உருவாக்கி தருதுங்கிறத பற்றி பேசுகிறோம். ஏன்னா அது இருந்தால் இதை உங்களால் உருவாக்க முடியும்.
பாருங்க, இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். எப்பவுமே என்கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு கூட நிறைய சில உதவிகள்லாம் அங்கே என்ன பண்ணோம், செஞ்சோம், அனுப்புனோம். அப்போ கேட்டாங்க, எப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி கிடைக்குது, எப்படி ஃபண்ட்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, எப்படி ஃபண்ட்லாம் வருது, காசுலாம் நிறைய செலவு பண்ணுறீங்க, எப்படி செய்கிறீங்க, எப்படி கேட்குறாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து வேறு இதுலேயும் கவனம் செலுத்தலைங்க, நான் வந்து இதில் கவனம் செலுத்தினேன். இது ஒரு பெரிய சுரங்கம். கர்த்தர் என்னை பற்றி என்ன பேசுகிறாரு, கர்த்தர் சூழ்நிலையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் வந்து மனிதர்களை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு, கர்த்தர் இந்த உலகம் இந்த மெட்டீரியலை பற்றி அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, இதெல்லாத்தையும் நான் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தினேன். படிக்க 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 சில வேதாகமத்தை வாசித்ததின் விளைவாக, அவருடைய பிரசன்னத்தோடு ஒன்றி போனதின் விளைவாக சில காரியம் என்ன பண்ணுச்சு, உள்ள உருவாச்சு. இன்னைக்கு அது அழியாத காரியமாய் உள்ள மாறினதுனால இப்போ பொண்ணும் பொருளும் தன்னால் வர ஆரம்பிக்குது. ஆமே. இது எப்படின்னா, இப்போ கூட சிலர் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா, நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு உண்மையிலே உதவி செய்யணும்னு விரும்புனா நான் பேசின போதனைகளை உங்களுக்கு தாரேன், போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக கேளுங்க. அவங்க நினைப்பாங்க, பெசாட்டி ஒரு 5000 10,000 காசு கொடுத்துட்டா நல்லா இருக்குமே. நான் சொன்னேன், காசு கொடுக்குறேன், ஆனால் அது காலி பண்ணிடுவீங்க. ஆனால் இது காசை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமே. நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா. எப்படி பைபிள் அழகாக சொல்லுது பாருங்க, பொன் வெள்ளியை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்க, பார்க்கிலும். அப்படி தானே இருக்கு. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்க, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். ஆமென். அதனால தான் நீங்கள் வந்து காணக்கூடிய காரியங்கள் ரொம்ப பெருசுன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அது கிடையாது. நான் தங்கம் தங்கம் தங்கம்னாலும் எனக்கு தங்கமாக வருதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, வார்த்தை அப்படின்னா தான் தங்கம் வருது. உயர்வு, வெற்றி வெற்றி அப்படின்னா வெற்றி வருதுன்னுல, வார்த்தை, தேவனுடைய ஞானம், விசுவாசம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் விசுவாசத்தை வளர்த்துக்கிறது எப்படின்னு யோசிப்பேன். எனக்குள்ளாக நான் வந்து வார்த்தையில் எப்படி வேறுன்றதுன்னு நான் யோசிப்பேன். அதனால தான் நீங்கள் சங்கீதமே எப்படி ஆரம்பிக்குது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் போலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். இப்போ பாருங்க, வெற்றி வெற்றிங்கிறதுனால வெற்றி வரல, அவன் ஃபோக்கஸ் எல்லாம் எதில் போகுது, தேவனுடைய வார்த்தை மேலே போகுது, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறதுல போகுது, அதை தியானிக்கிறான், அதை பேசுகிறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களை சிந்திக்க சொல்லாது, நீங்கள் பார்க்காத ஒன்று அது சிந்திக்க சொல்லும். புரிஞ்சா உங்களுக்கு? எல்லாரும் மாதிரி அது உங்களை சிந்திக்கிறதுக்கு உங்களை அலோவ் பண்ணாது. அது உங்களை வேற மாதிரி சிந்திக்க சொல்லும், உங்களை வேற மாதிரி நம்ப சொல்லும், வேற மாதிரி பேச சொல்லும், வேற மாதிரி நடந்து கொள்ள வைக்கும், வேற மாதிரி பெற்றுக்கொள்ளவும் வைக்கும். தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் என்னை வேறு விதமாய் சிந்திக்க வைக்கும், வேறு விதமாய் நம்ப வைக்கும், வேறு விதமாய் பேச வைக்கும், வேறு விதமாய் செயல்பட வைக்கும், வேறு விதமாய் பெற்றுக்கொள்ளவும் வைக்கும். ஆமே. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை எதுதான், தேவனுடைய வார்த்தைகள். இப்போ பாருங்க, விசுவாசம் விலையேறப்பட்டது. விசுவாசம் எங்கிருந்து வருது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருது இல்லையா? ரோமர் 10:17 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? விசுவாசம் கேள்வினால் வரும். எதை கேட்கறதுனால வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் தொடர்ந்து கேட்க 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 அவனுக்குள்ள என்ன உருவாகுது, விசுவாசம் என்கிற ஒரு சக்தி உருவாகுகிறது. அது என்னது தெரியுமா? அது சாதாரணமான சக்தி இல்லை, உலகத்தையே உண்டாக்குன ஒரு சக்தி. Faith is a creative power. அது வந்து உருவாக்குற ஒரு சக்தி. அப்போ உங்க பாக்கெட் எம்டியா இருக்கும், உங்க வாழ்க்கை தோல்வியா இருக்கும், பலகீனமா நீங்க இருப்பீங்க, இருளா இருக்கும், நம்பிக்கை இல்லாம இருக்கும். ஆனா கடவுளுடைய வார்த்தை உள்ள வந்து உங்களுக்குள்ள அந்த விசுவாசம்னு ஒன்று உருவாகும் போது, நீங்க என்ன உணர்றீங்களோ, என்ன பார்க்குறீங்களோ, எது சூழ்நிலையா இருக்கோ, அது உங்க சிந்தனையாகவும் பேச்சாகவும் இல்லாம நீங்க வேற மாதிரி சிந்திக்கவும் நம்பவும் ஆரம்பிப்பீங்க. இது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. இது கடவுளுடைய வார்த்தையினாலே உருவாகிற ஒன்று. ஆமே. அப்போ அந்த மாதிரி தான் இருந்தது பாருங்க. அங்கதான் ஆரம்பிச்சோங்க. அதனால தான் ஆதியில என்ன இருந்தது, வார்த்தை.
எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. வார்த்தை இருந்தா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், வார்த்தை இருந்தா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், வார்த்தை இருந்தா நம்பிக்கை ஆரம்பிக்கலாம், வார்த்தை இருந்தா எல்லாம் துவங்க ஆரம்பிக்கும். ஆமென். கண்டிப்பா. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இங்க நான் வந்து திருப்பி ஊழியத்தெல்லாம் ஆரம்பிக்கும் போது பெருசா காசு இல்லை, ஆட்கள் யாரையும் தெரியாது, ஒண்ணுமே இல்லை. எங்க போறோன்னு தெரியல, என்ன செய்ய போறோன்னு தெரியல. ஆனா வார்த்தை இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை இருந்தது. சந்தோஷமா இருங்க. சாயந்தரம் உங்களுக்குள்ள அழியாத வார்த்தைகள் நிரம்பி கொண்டிருக்கிறது. அழியாத அந்த வார்த்தை உள்ள வர 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 சாதாரணமானது இல்லை. அந்த வார்த்தை உள்ளே சென்று உங்கள் சிந்தனைகளை மாற்றி, உங்கள் நம்பிக்கைகளை மாற்றி, உங்கள் எதிர்பார்ப்புகளை மாற்றி, உங்கள் ட்ரீம் கூட வேற மாதிரி ஆயிடும். திருநெல்வேலியில் பாருங்க, 10 கோடிக்கு ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட கம்மி தான். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் பெருசா பண்ணுவோம். இன்னும் பெருசா காரியங்கள் என்ன பண்ணுவோம், செய்வோம். முதல்ல அப்படி இல்லை பாருங்க. சில ஆயிரங்களே கஷ்டமான ஒரு சூழல் இருந்தது. ஆனா கடவுளுடைய வார்த்தையை படிக்க 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 அவர் வழி இல்லாத இடத்தில் வழிகளை உண்டாக்குவார், அவாந்திர வெளியில் ஆறுகளை ஏற்படுத்துவார். கர்த்தரே ஒரு மனிதனை உயர்த்துகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, எந்த மனிதனை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். இந்த சிந்தனை, இந்த பேச்சு, இந்த நம்பிக்கை, இது போய்கிட்டே இருக்குது பாருங்க. சூழ்நிலை என்னெல்லாமோ இருக்கும், அது உள்ள போகல. இது உள்ள போய் அது புதிய சூழ்நிலையை, இன்னும் கரெக்டா சொன்னா புதிய உலகத்தை அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையினாலே புதிய உலகங்கள் உருவாகும். ஆமென். எபிரேயர் 11:3 வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே இந்த உலகங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா, தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினால். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை தான் இந்த உலகத்தை உருவாக்கிச்சு. இப்போ நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வார்த்தை. அந்த கிரியேட் பண்ண வார்த்தை தான் உங்களுக்குள்ள இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குது. இப்போ நீங்க ஒரு வசனத்தை எடுக்கிறீங்கன்னா, அந்த வசனம் என்னது? கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவருடைய தழும்புகளால் நான். இது யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ண முடியும்? உங்க கேன்சரை ஒரு வழி பண்ணிடலாம். ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வார்த்தையை வச்சு உங்க இல்லாமைய தரித்திரத்தை ஓட ஓட விரட்டிடலாம். ஆமென். ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை நீக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்து உங்க சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துற ஒரு காரியத்தை எப்படி மருத்துவத்தில் செய்கிறாங்களோ, அது மாதிரி தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அது பதிலாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் இந்த அழியாத தேவனுடைய வார்த்தை தான் எனது தேவையாக இருக்கிறது. எனது தேவை விசுவாசமாக இருக்கிறது, என்னுடைய தேவை வார்த்தையாக இருக்கிறது, என்னுடைய தேவை ஞானமாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் தான் அடிக்க சொல்ல, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஸோ மோர் கான்சன்ட்ரேஷன்ஸ் எது மேலே நான் வைக்க போகிறேன்? தேவனுடைய வார்த்தை மேலே. அவருடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிற விசுவாசத்தின் மேலே. ஏன்னா இது அழியாதது. எல்லாம் சொல்லுங்க, இது அழியாதது. ஒருவேளை வேலை போயிருக்கலாம், ஆனால் வார்த்தை உள்ள வந்து விசுவாசம் வந்துச்சுன்னா அது வேற மாதிரி ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ உலகங்கள், எல்லாம் சொல்லுங்க, உலகங்கள் எதனால உருவாக்குச்சு? ஏன் உலகமே உருவாக்குனது இந்த வார்த்தைன்னா ஒரு பிசினஸ் உருவாகாதா? ஒரு பிசினஸ் உருவாகாதா? கரெக்டா யோசிச்சு பாருங்க. உலகமே உருவாயிருக்குது இந்த வார்த்தையினால. வெளிச்சம் உண்டாக கடவுதினாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ அவருடைய அந்த வார்த்தையை தான் அவர் உங்களுக்கு கொடுக்குறார். சிங்க குட்டைகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தை உங்க சூழ்நிலையை அப்படியே கிழிக்கும். உங்க தரித்திரத்தை கிழிச்சு, எப்படி மீன் வயிற்றுக்குள்ள இருந்தவன் வெளியில வந்து நின்னானோ அது மாதிரி இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களை மூடிட்டு இருக்கலாம். ஆனா இந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற வார்த்தைகளா இருக்கிறது. அதிலிருந்து நீங்க வெளியில வந்து நிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு செயல் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை சிந்திங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. நல்லதான். அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் பிளஸடா. ஆனா பிசாசு பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில இதை தியானிக்க விடாம வேற ஏதாவது தியானிக்க வச்சுடுவான். அதுலதான் கவனமா இருக்கணும்.
பாத்தியா உன்னை அவன் எப்படி பேசிட்டான், பாத்தியா பாத்தியா இப்படி எப்படி ஆகி போச்சு, பாத்தியா பாத்தியா இதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தியான்னு எதையாவது உங்க மைண்ட்ல கொண்டு வர பார்ப்பான். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஃபைட்டே விசுவாச ஃபைட்டு தான். நீங்க விசுவாசிக்கிறீங்களா சந்தேகப்படுறீங்களா, இதுதான் ஃபைட்டே. நீங்க கவலைப்படுறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா, இதுதான் ஃபைட்டே. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய இந்த ஆதாரங்களை தேவ வார்த்தையை கொண்டு நீங்கள் பெருக்கிக் கொள்ள இந்த பிசிக்கல் வேர்ல்டை நீங்க ரூல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ என் கையில் ஒன்றும் இல்லை, யாரும் தெரியாது, ஆனால் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். ஒரு மினிமம் பேலன்ஸ் கூட இருக்காது என் அக்கௌண்ட்ல. எத்தனையோ முறை அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறதுக்காக கட் பண்ணுவாங்க இந்த பேங்க்ல. நம்மளே காசு இல்லாமல் இருப்போம், அந்த நேரத்தில் இவன் வேற நோண்டிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரி? ஆனால் இன்னைக்கு என் களஞ்சியங்களை தேவன் நிரப்பி இருக்கிறார். ஒரு நாள் அது வார்த்தையாக இருந்தது. நான் சொல்லியிருக்கேன், தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்கிறேன், என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆண்டவரே நான் இதில் இருக்க மாட்டேன், வேணுக்குன்னு அந்த அக்கௌண்ட்டை நான் மாற்றாமலே வச்சுருந்தேன். அது ஒரு சாட்சியாக மாறட்டுமேங்கிறதுக்காக. நிஜமா அது ஒரு வீம்பு, விசுவாச வீம்பு. ஆமாம், அவன் கெட்டது பண்ணதுக்கு இவ்வளோ வீம்பு இருக்க, நமக்கு ஒரு விசுவாச வீம்பு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தில் ஒரு வீம்பு பாருங்க. என்னன்னா இந்த அக்கௌண்ட்டை ஒரு நாள் என் தேவன் நிரப்புவார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ஜாவாலாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுனால 10,000 ரூபா பேலன்ஸு வைக்கலைன்னா அவன் கட் பண்ணிவிடுவான், பெசாட்டி நீங்கள் 500 ரூபா இதுக்கு மாற்றிருங்க. நான் மாற்றுறதா இல்லை, அந்த 2,000 ரூபா எடுத்துட்டான் பாருங்க அப்படிமா. இந்த அக்கௌண்ட் நிரம்பிய ஆகும். நிஜமாங்க, கண்காண எத்தனையோ முறை 500. இப்போ சில பேங்க்ல 500 ரூபாவில் மினிமம் ஜீரோ பேலன்ஸ் கூட சிலெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஆனால் நீ 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும் ஐசிஐசியில். அப்போ நான் சொன்னேன், இல்லை அந்த அக்கௌண்ட்டு வேறு அக்கௌண்ட்டுக்கெலாம் நான் போகிற மாதிரி கிடையாது, எதுவோ அதை அவர் நிரப்பட்டும், அதை நான் பார்ப்பேன், நான் நம்புகிறேன். இன்றைக்கி அப்படி இருக்கிற மாதிரி இருக்காது. நேற்றுக்கு பாருங்கள், என் கார்டு கிளியர் அளவுக்கு தேய்ச்சிருக்கு. நகை கடையில், காரு கடையில், எங்கெல்லாமோ தேய்ன்னு தேய்ச்சி சூடாயிருது. ஆனால் குறைய மட்டுமா இருக்கு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி இருக்கிறார். அதனால தான் தாவீது எவ்வளோ சொல்கிறான் பாருங்க, ஐ ஷால் நாட் வாண்ட் அப்படிங்க. அப்படின்னா என்ன, எனக்கு குறைவே இல்லைங்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு குறைவே இல்லை. அது எப்படிங்க சொல்ல முடியுமா அந்த உலகத்தில்? ஏங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், இருக்கிறார். இப்போ எந்த தேவையில போயிட்டு இருந்தாலும் அந்த தேவையில அவர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். நீங்க சொல்ல முடியும், the Lord is my shepherd, I shall not want. எந்த சட்டை போடுறது, சட்டை போட முடியுமா வாங்க முடியுமாங்கிறது தான் பிரச்சனை. இப்போ வாங்கி வச்சதுல எது போடுறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. புரியுங்களா உங்களுக்கு? ஒரு ஷூ இருந்தால் நல்லா இருக்குமே, இப்போ எந்த ஷூவை போடலாம், அதுதான் பிரச்சனையாக இருக்குது. எந்த ஹோட்டலுக்கு போகலாம், அப்போ வேற கிடையாது, எங்கே சாய்ஸே கிடையாது, அது ஒரே ஒரு ஹோட்டல் தான், ஏன்னா அங்கே தான் போய் சாட முடியும். எல்லாமே மாறுது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் மாறுது. சொல்லுங்க, செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து வெட்டீர். ஆமென். இது புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அடிப்படை. அப்போ அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, அது அடுத்த அந்த வார்த்தையிலே வருது பாருங்க, எபிரேயர் 11:3 வருது பாருங்க. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் என்ன பண்ணுச்சு, உருவாக்கப்பட்டது. அப்போ நம்புறீங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது, உருவாக்குற வலிமை அது இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே செல்ல செல்ல உங்களுக்குள்ளாக இருந்து அது உருவாக்குகிற ஒரு வேலையை அது நிச்சயமாக செய்கிறது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய வார்த்தையை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன, உங்களுக்கு புரியுதுங்களா? காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. தமிழில் இது இப்படி போட்டால் நமக்கு ஒன்றும் பெருசாக புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, இந்த விசிபிள் வேர்ல்டை எது உருவாக்கி இருக்குது, இன்விசிபிள் வேர்ல்டு என்ன பண்ணிருக்குது, உருவாக்கிறது. பார்க்கறத உருவாக்கல. புரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் பார்க்குற இதை நீங்கள் பார்க்குற ஒன்றும் உருவாக்கலை,
நீங்க பார்க்காத ஒன்று உருவாக்கி இருக்கு. The invisible world is create a visible world. அதுதான் அங்க சொல்றாரு. சிலது நீங்க பார்க்கல. இப்ப விசுவாசத்தை எப்படி பார்க்கறது? கண்ணால் அது பார்க்கல, ஆனா அந்த விசுவாசம் தான் இதெல்லாம் உருவாக்குது. அதனால தான் நீங்க சில நேரத்தில் ஆள் பார்ப்பீங்க, சாதாரணமாக இருப்பார், சாதனைலாம் ரொம்ப பெருசா இருக்கும். என்னங்க எது அப்படின்னு அவர் மண்டையை பார்ப்பீங்க, சட்டையை பார்ப்பீங்க, உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்? அது நீங்க தோற்றத்தில் பார்க்குற ஒரு மேட்டரே இல்லை, நீங்க பார்க்காத ஒன்று அவருக்குள்ள இருக்கு. அதுதான் அந்த சாதனை காரணம். ஆமென். ஒருத்தருக்குள்ள இருக்கிற வேகம், அவர் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுமா என்ன? அவர் ஓடும்போது வேணா நீங்க பார்ப்பீங்க, மற்ற நேரம்லாம் என்ன மீட்டரா இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி தான் ஃபெய்த், அது மாதிரி தான் விசுவாசம் என்கிற ஒன்று. பார்க்க முடியாதது இந்த பார்க்கக்கூடிய உலகத்தை என்ன பண்ணியிருக்குதான், உருவாக்கி இருக்கிறதா. எல்லாம் சொல்லுங்க, காணப்படுகிற இந்த உலகத்தை காண முடியாத ஒன்று உருவாக்கி இருக்கிறது. அப்போ நீங்க இந்த காணப்படுகிற உலகத்துல பண விஷயங்கள்ல, தொழில் விஷயங்கள்ல நீங்க முன்னேறி போகணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு ஏன் இந்த விசுவாசத்தை பற்றி, நம்பிக்கையை பற்றி, தேவ வார்த்தையை பற்றி எல்லாம் கற்றுக்கு தரோம். அதனால தான் சிலரால் நம்பவே முடிய மாட்டுக்கு. இதெல்லாமா பைபிளில் சொல்லியிருக்கு அப்படிங்காங்க. இதெல்லாமா பைபிளில் போட்டிருக்கு, அவ்வளவு சத்தமாவா கேட்குது அப்படிங்காங்க. ஏங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுக்கும் பைபிளுக்கும் என்னங்க சம்பந்தம்? தொழில் முன்னேற்றம்னு போட்டிருக்கீங்களா, ஏதாவது எம்எல்எம்மா அப்படிங்காங்க, ஏதாவது பிஸ்னஸ் இதா அப்படிங்காங்க. அவங்களுக்கு தெரியல, உலகத்தையே உருவாக்குனது கடவுளுடைய வார்த்தைப்பா. அந்த கடவுளுடைய வார்த்தையை வச்சு குடும்பத்தை உருவாக்கலாம், உறவுகளை உருவாக்கலாம், ஆரோக்கியத்தை உருவாக்கலாம், செல்வத்தை உருவாக்கலாம். அதற்காகவே இன்றைக்கு அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு அதை பல விதத்தில் சொல்லியிருக்கிறாரு. மனிதனுடைய இருதயங்கள்லாம் ஒரு நிலம் மாதிரி சொல்லிட்டாரு. வார்த்தை என்னதான்? சீட். எல்லாம் சொல்லுங்க, சீட், விதை. இப்போ விதையை போட்டா எப்படி ஒரு நிலம் ஒரு அறுவடையை தருதோ, அதுபோல தேவனுடைய அழியா வித்து, அதுக்கு பேரு வித்து மட்டும் இல்லை, அதுக்கு பேர் என்னது? அழியா வித்து. எல்லாம் சொல்லுங்க, அழியா வித்து. the incorruptible seed, அழியாத வித்து. மற்றதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாது. பொண்ணு என்ன பண்ணும்? அழியுது. ஆனா இது அழிஞ்சு போனதையும் மீட்டெடுக்கும், புதுசாவும் உருவாக்கும். சாதாரணமான ஒண்ணே கிடையாது. விதை இருந்தால் துவங்க முடியும். ஆனா இது விதைக்கெல்லாம் விதை, கடவுளுடைய வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அந்த விதையையே கொண்டு வந்த விதை தேவனுடைய வார்த்தை. அப்போ முதலீடு இல்லையே, மூலதனம் இல்லையேங்க கூடாது, ஆதியிலே வார்த்தை. அப்படின்னா என்ன? கடவுளுடைய வார்த்தை மாதிரி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது. பிலீவ் த வேர்ட். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக வேர்கொள்ளும் என்றால், நீங்க அது வேர்கொள்றது மட்டும் இல்லை, அதில் நீங்க பயணப்படலாம். ஒரு ஜேர்னி இருக்குது, அந்த ஜேர்னியை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்றது பேசிக்ஸ் தான், ஆனால் அந்த பேசிக்கே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை வருது பாருங்க, பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறீங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினால் என்ன பண்ணப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. ஆனால் உங்க விசுவாசம் அதை பார்க்கலும் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் பொன்னை விட விலையேற பெற்றது. விலையேற பெற்றது. இப்போ கவனிங்க, விலையேற பெற்றது இருக்கிற விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கப்பட்டு. ஃபெய்த் என்ன பண்ணப்படுமா? டெஸ்ட் பண்ணப்படுமா? நல்லது பாருங்க, டெஸ்ட் கொஞ்சம் நல்லது தான். எல்லாம் சொல்லுங்க, நல்லது. டெஸ்ட்னா நம்ம கிறிஸ்தவங்க சொல்றாங்க, அது கிடையாது. அவங்க கொஞ்சம் என்னெல்லாமோ சொல்லி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க, அப்புறம் அது உங்களுக்கு பெரிய சோதனையாக மாறிடும். நான் சொல்றது என்னன்னா, டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசாக வர வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் வியாதி இருக்கா, மரணம் இருக்கா, தரித்திரம் இருக்கா, மோசமான மனிதர் இருக்காங்களா, பிசாசு இருக்கா, எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, இதுக்கு மேலே பரலோகத்திலேருந்து எதுவும் அனுப்பணுமா? அங்கேருந்துலாம் ஒன்றும் அனுப்ப வேண்டியதே கிடையாது. கத்தர் அனுப்பினாருங்க. கத்தர்லாம் அனுப்ப மாட்டாங்க, இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ என்னன்னா, வார்த்தை உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன உருவாகுது? விசுவாசம் உருவாகுது. விசுவாசம் உருவாகுதுன்னா என்ன அர்த்தம்? ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? வார்த்தையை கேட்குறீங்க, விசுவாசம் உருவாகுது.
சில இடத்துல வார்த்தை கேட்டிங்கன்னா இருக்கிற விசுவாசம் போயிடும். விசுவாசம் சோதிக்கப்படும். இந்த ஃபெய்த் வந்து என்ன பண்ணப்படும்? டெஸ்ட் பண்ணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நடைமுறையில் எப்படி உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா, வார்த்தை கேட்குறீங்க, உள்ள என்ன வருது? விசுவாசம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் வருதுன்னா என்ன அர்த்தம்? வியாதி இருக்கு, ஆனால் வார்த்தையில் என்ன கேட்குறீங்க? சோகத்தை பற்றி கேட்குறீங்க. கரெக்டா? அதுவும் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக கேட்பீங்க. சாவே வேண்டாங்கிற வரைக்கும் கேட்பீங்க. திஸ் இஸ் டூ மச் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த வரைக்கும் இம்மார்டாலிட்டி வரைக்கும் இங்கே என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அடுத்தது தரித்திரம் இருக்கும், ஆனால் இங்கே என்ன கேட்டுட்டு இருப்பீங்க? கோடா கோடியாய் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. கரெக்டாக? ஆனால் இங்கே வெளியிலலாம் என்ன நடக்குது? வேலை போச்சும்பாங்க, வேலை வந்துச்சும்பாங்க, ஜிஎஸ்டி 10% கூட்டிட்டாங்கம்பாங்க. ஐயோ அடுத்தால என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி கிடைக்காதுங்க, அப்புறம் எல்லாம் நீ நியூஸ் ஆன் பண்ணிங்கன்னா போதும், டிப்ரெஷன் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நியூஸ் வந்து நியூஸ் கிடையாது, பேட் நியூஸ். கெட்டதை சொல்கிறது தான் என்னதான் ஆயிடுச்சு? நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லதுலாம் யாராவது விளையாட்டில் ஓடினா அப்படின்னா அது வரியில் கீழே வரி விளம்பரம் மாதிரி போட்டிருப்பான். இந்தியா மெடல் வாங்கினதுலாம் வரி விளம்பரத்தில் வந்துடும், இத்தனையோண்டு. அதெல்லாம் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஆனால் கெட்டது மற்றதெல்லாம் ரொம்ப ஜூம் பண்ணி போட்டுருவான். அதனால் நீங்கள் வந்து நியூஸ்னாலே அதுக்கு பேர் இப்படிப்பட்டது தான் பாருங்கள். அதுதான் வெளியில் ஓடிட்டே இருக்கும். பிஸ்னஸை பற்றியோ அல்லது வாழ்க்கையை பற்றியோ இந்தியாவை பற்றியோ நாம் இருக்கிற சூழ்நிலை பற்றியோ எல்லா எதிர்மறைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்குறீங்க, அதனால் கரெக்டானதை கேட்கணும்னு சொல்கிறேன் நான். கரெக்டானதை கேட்க கேட்க உள்ள என்ன வரும்? சரியான விசுவாசம். எல்லாம் சொல்லுங்கள், சரியான விசுவாசம். சரியான விசுவாசம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய தப்பான விசுவாசம் இருக்குது. வியாதி ஓகே, தரித்திரம் ஓகே, இழப்புகள் ஓகே, பிரச்சனை ஓகே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட விசுவாசம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம அதை விசுவாசம்ன்ட்டு நினைக்கிறது இல்லை. இந்த வியாதியை மேற்கொள்ளுகிற விசுவாசம், தரித்திரத்தை மேற்கொள்ளுகிற விசுவாசம். போனால் போகட்டும் போடாங்கிறதுக்கு எதுக்குங்க விசுவாசம்? அது ஒரு எத்தனையோ பேருக்கு இருக்குது. என்ன பண்ணுது, போச்சு, தலை எழுத்து போ அப்படின்ட்டு, விதி தான் போ, ஏதோ ஒன்று போன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படி உட்கார்றதுக்கு தேவையில்லை. தண்ணி போகிற பக்கம் போகிறதுக்கு எதிர்நீச்சல் ஒன்றும் போட வேண்டியதே கிடையாது. அப்படியே விட்டா போயிடுவீங்க நீங்கள். ஆனால் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிகளுக்கு நடுவிலே நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்படின்னா இந்த fallen world, இந்த உலகம் வந்து விழுந்து போன ஒரு நிலையில, நம்பிக்கையற்ற ஒரு நிலையில, பயம் நிறைஞ்ச நிலையில அது இருக்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசம் என்கிற ஒன்றை வளர்த்து கொண்டு இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலே வேறுபட்டவர்களாய் வெற்றி உள்ளவர்களாய் வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று நான் ஆழமாக உங்கள் இருதயத்தில் இது எழுதுனா நல்லா இருக்கும். The faith makes the different. இந்த வார்த்தையினால் உருவாகிற இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் ஒன்றுமே இல்லைன்னு தரித்திரத்தை பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த இந்தியாவில் செல்வ சுரங்கங்களை கண்டுபிடிப்பீங்க, செல்வத்தை நீங்கள் உருவாக்குவீங்க, புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவீங்க, ஆயிரம் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள், கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவர்களாக மாறுவீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எங்க ஊழியம்னாலே நல்லா இருக்க முடியும்ல, நல்லா இருக்கிறதுக்கு தான் கடவுள் வச்சிருக்காரு. ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் கஷ்டப்படுறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் இப்படி நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத நான் நம்புகிறேன். நான் கெட்டு போகிறத என்ன பண்ணல, நம்பலை. கெட்டு போய் கொண்டிருந்த போதும் இதை தான் நம்பினேன். இப்போ அது போயிடுச்சு, நான் வந்துட்டேன் வெளியில். தங்கத்தெல்லாம் கொடுக்க முடியும் நான் நம்பியிருக்கிறேன், கொடுக்க வச்சிருக்கிறாரு. வாங்க முடியும் நம்பியிருக்கிறேன், வாங்க வச்சிருக்கிறாரு. இது எனக்கு மட்டும் வேலை செய்யாது, என்னை சார்ந்து இந்த போதனைகள் கேட்கிற மக்களுக்கும் வேலை செய்யும் நான் நம்பி போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நம்ம சபையில் பண்டலாக லட்சமாக அந்த உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. பில்டிங் ஃபண்டுக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் உள்ளே வச்சு போட்டு எங்கள் 1 lakh 2 lakh 5 lakhsன்னு என்ன பண்ணுறாங்க, உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது இது எப்படி வர முடியும்? வார்த்தைகள் சிருஷ்டிக்கும். ஆனால் வரும்போது லட்சங்களோடு வரல. அன்னைக்கு ஒருத்தங்க கொண்டு கொடுத்தாங்க. அப்போது நான் கொஞ்சம் அப்படியே அவங்க வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்குறேன். நம்பிக்கை இல்லாமல் பயந்து
வாழ்க்கையே வாழ முடியாது, கணவன் மனைவி ஒன்றா இருக்க முடியாது, எதுவுமே இல்லைன்னு நிலையில் இருந்தவங்க இந்த வார்த்தையை கேட்டு 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 இன்னைக்கு பில்டாகி நல்லாகி சந்தோஷமாகி மகிழ்ச்சியாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்து கர்த்தர் அவங்க செஞ்ச காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து அவங்க சொல்லும்போது இப்படி கொடுத்தாங்க. 100 ரூபா கொடுக்கறதுக்கு மனசு வராதுங்க, ஆனால் இன்னைக்கு ₹1,00,000 தூக்கி கொடுக்கறதுக்கு மனசும் வந்திருக்குது, கொடுக்கறதுக்கு திராணியும் வந்திருக்குது. இது தேவனால் நடந்த ஒரு காரியம் அப்படிங்கிற. ஆமென். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், ஐயோ இந்த பிரசங்கியார்களுக்கெல்லாம் இது விளங்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க போகிற மக்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியல பாருங்களேன், காசு இல்லை காசு இல்லைங்கிறாங்க ஊழியம் செய்கிற எத்தனையோ பேர். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி ஆளுக்களை போட்டு வேற வாங்குறது. நான் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்ல, விசுவாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது பொன் வெள்ளியை விட விலையேற பெற்றது, அது சூழ்நிலைகளை விட பெரியது. ஏன்? இந்த விசுவாசம் என்பது தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒன்று, தேவனை சார்ந்து கொள்வதனால், அவர் வார்த்தையை நம்புறதுனால வர்ற ஒன்று, அவர் வார்த்தையை கேட்பதினால் உருவாகிற ஒரு சிருஷ்டிக்கும் ஆற்றலாக இந்த விசுவாசம் இருக்கிறது. ஆமென். அப்ப இது ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா போதும், வார்த்தையை கேட்குறாங்க, விசுவாசம் வருது. இப்போ எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு புரியணும்னா, சங்கீதத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. வாசித்திருக்கீங்களா? சங்கீதத்தில் படிக்கிறீங்க. யாரை பற்றி வரும்? யோசேப்புடைய வாழ்க்கையை பற்றி வரும். வேத வசனம் அவனை புடமிட்டு அப்படின்னு வரும். இதை வச்சுக்கிட்டு இவங்க என்னத்தெல்லாமோ விட்டுட்டாங்க, அது வேற. கர்த்தர் உன்னை புடமிடுவாராக அப்படின்னு, ஐயோ அப்படின்ட்டாங்க. கர்த்தர், அதாவது இவங்க இது எப்படின்னா, ஒரு விஷயத்தை அப்படி தலக்க மாற்றி போட்டு அப்படியே பார்க்குற மாதிரி. கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வியாதி ஏற்கனவே இருக்குது, கடவுள் வியாதி அனுப்ப வேண்டியதில்லை. கடவுள்கிட்ட அது எது இல்லை, கடவுள்கிட்ட இருந்தால் தானே அனுப்புவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் யார்கிட்ட வருது? அவற்றிருந்து இறங்கி வருது இல்லையா? அவர்கிட்ட அது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்குது. கடவுள் என்ன அனுப்புகிறாரு? அவர் வார்த்தை அனுப்புகிறார், நம்பிக்கை அனுப்புகிறார், ஜீவன் அனுப்புகிறார், ஞானத்தை அனுப்புகிறார், கிருபையை அளிக்கிறாரு. இது எல்லாம் இந்த விழுந்து போய் கிடக்கிற மனுஷனுக்கு உள்ள ஏற 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 இப்போ அவன் எழும்பி வியாதி, தரித்திரம், பிசாசு எல்லாம் பார்க்குறான். இது உள்ள ஏறி இருக்குதா, இதை வச்சு இவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? மேற்கொள்கிற மனுஷனாக அவன் மாற ஆரம்பிக்கிறான். ஆமென். இதை சொல்லித்தர்றதுதான் சபை, இதுதான் போதனையாக இருக்கிறது. அப்போ புடமிட்டுனா என்ன அர்த்தம்னா, இவனுக்குள்ள ஒரு வார்த்தை போயிருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலை இப்போ இந்த வார்த்தை கூட வந்து வாடா அப்படின்னு ஃபைட்டுக்கு என்ன பண்ணுது? கூப்பிடுது. வியாதி தான் அப்படிங்கி, ஆனால் வார்த்தை சொல்லுது சுகம்தான், அது சொல்லுது தரித்திரம் தான், செழிப்பு தான் அப்படின்னு இது சொல்லுது. இதுதான் ஃபைட். எல்லாம் சொல்லுங்க ஃபைட். இந்த சோதித்தல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது. அழிந்து போகிற பொன் எதனால சோதிக்கப்படுகிறது? நெருப்பினால் சோதிக்கப்படுகிறது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது என்னது? அழியாத ஒரு விசுவாசம். ஆமென். அப்போ இது சில சூழ்நிலைகள் இது கூட வந்து என்ன பண்ணுது? மோதி பார்க்குது, அதை வந்து அஃபெக்ட் பண்ண பார்க்குது. ஆனால் நான் இது என்னன்னா, இது அழியாதது, அழியாத விசுவாசம். வார்த்தையினால இது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா இது இதுகிட்ட கண்டிப்பாக என்ன பண்ணணும்? தோத்து தான் போகணும். ஆமென். இப்போ இதுதான் காரியம் பாருங்க. யோர்தான்ல கால் வச்சா யோர்தான் என்ன பண்ணுது? ரெண்டா பிரியுது. யோர்தான் பின்னிட்டு போகிறது. உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிருபை, இது எல்லாம் உங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்க போய் நிற்கும் போது அது உங்களை மேற்கொள்ளாது. அப்போ மேற்கொள்ளுகிற வல்லமையை, மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணுது? கொடுக்குது. அதான் காரியம் பாருங்க. அப்போ உங்களுடைய கவனம்லாம் இது எப்படி இது எப்படிங்கிறது இல்லை. இதில் பலன் கொள்ள பலன் கொள்ள பலன் கொள்ள நீங்கள் வெளியில் போகும்போது ஒன்று வரும், இன்னொன்று வரும், இன்னொன்று இப்படி வரும். நீங்கள் தயாராக, இந்த இதில் தயாராக இருக்கிறதுனால அதை எளிதாக நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். ஒரு புக்ஸ் ஒன்று வரப்போகுது, கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ட்ரையல் வெர்ஷன் ஒன்று உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஐ திங்க் நாளைக்கு கிடைக்குமா? வாழ்வதற்கான ஞானம் அப்படின்ட்டு நம்முடைய 2வது ஒரு புக்ஸ். ஆமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க, பிரிண்ட் பண்ணி நிறைய வரும். இது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன். சிலர் ரொம்ப அவசரமாக கேட்டதுனால சட்டநாதன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு அது கொடுக்குறான். அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு காரியம்தான் நான் பேசியிருக்கிறேன். வழக்கமாய் மக்கள் கேட்ட எல்லா செய்திகளும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் 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 தான்.
இவங்களும் எத்தனையோ வருஷம் உட்கார்ந்து பார்த்துட்டாங்க, ஒன்றும் மாறின மாதிரியே தெரியவே இல்லை. சூழ்நிலைகள் மாறுறது நல்லது தான், ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு சத்தியம் இருக்குது. அதை தான் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அது என்னன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு சூழ்நிலையாக மாற்றிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வேற. உங்கள் மேலே அவருடைய கிருபையை வச்சு, ஞானத்தை வச்சு, வார்த்தையை வச்சு எது வந்தாலும் அதை மேற்கொள்கிறவர்களாய் உங்களை அவர் மாற்றி விடுகிறார். அதுதான் தேவன் செய்கிற காரியமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். அதாவது மலையவே ஒன்றை நான் ரெடி பண்ணிடுறேன், இப்போ நீ எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் வாழக்கூடிய ஒருவனாய் உங்களை தயாரிக்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அது வந்துருச்சுன்னா, வியாதி வந்தால் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், மரணம் வந்தால் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், தரித்திரம் வந்தால் என்ன பண்ணணும் தெரியும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், ஆகிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்து. கிறிஸ்து என்னன்னா, உங்கள் சூழ்நிலைகளையே மாற்றி கொண்டிருக்கிறவர் அல்ல, கிறிஸ்து சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்களாக உங்களை மாற்றுகிறார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இயேசுவே என் சூழ்நிலையை மாத்துங்க அப்படிங்கிறதும் ஒரு ஜெபம் தான். ஆனா இயேசுவே எந்த சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவனா என்ன மாற்றுங்கன்னா அது அதை விட பெஸ்ட். இந்த ரெண்டாம் நிலையை பத்தி தான் அந்த புத்தகத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப எக்ஸலண்ட் திங்ஸ். நானே வாங்கி முதல்ல வாசித்தரணும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை பைபிளில் அப்படி ஒரு சத்தியம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் யாக்கோபை சிருஷ்டித்தார், இஸ்ரவேலை உருவாக்கினார். கடவுள் நம்மளை உருவாக்குகிறார். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, என் கைகளை போருக்கு படிப்பிக்கிற உன்னதமான கர்த்தாவே அப்படிங்கிறார். கர்த்தர் நம்மளை ட்ரெயின் பண்ணுறார், கர்த்தர் நம்மளை அப்படி உருவாக்குறார். இந்த சில நேரத்தில் ஃப்ளைட்டு, சில விலையுயர்ந்த கார்கள்லாம், ஏன் வாட்சஸ் இதெல்லாம் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாங்கன்னா, எந்த கிளைமேட்லேயும் அது ஒர்க் பண்ணுற மாதிரி உருவாக்குறாங்க. கிளைமேட்டை போய் ஏதாவது பண்ண முடியுமா? குளிரே இல்லாமல் பண்ணியிருப்பா, ஏன்னா அந்த குளிர் அந்த ஃப்ளைட்டு பறக்காது. குளிரே இல்லாமல் பண்ணிடுங்க, இந்த வாட்ச் ஓடாது. ரொம்ப கடினமான ரோடுகள்லாம் இந்த வண்டி போகாது அப்படின்னு வண்டி அதை அவங்க அந்த அந்த ரோடை போயிட்டு ஏதோ ஒர்க் பண்ணுறது இல்லை. அவன் விளம்பரமே எப்படி தரான், எவ்வளவு கடினமான பாதையிலையும் இந்த டயர் போகுங்க அப்படிங்க. அப்போ மனுஷனே எப்படி பண்ணுறான் பாருங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டுல அவன் என்ன பண்ணுறான், எது எப்படி இருக்கட்டும் இது அதில் ஓடும், அதை மிதிச்சுக்கிட்டு இந்த வண்டி போகும், அதை கிழிச்சுக்கிட்டு இந்த விமானம் பறக்கும். அது மாதிரி தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு உருவாக்குகிறார். அதுதான் இங்கே முக்கியமான காரியமாக இருக்குது. இது மட்டும் புரிஞ்சிச்சுன்னா உங்கள் பெரிய கவனத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய ஞானம் இதுக்குள்ளே வேரூன்றி உங்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, வளர்த்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அதுதான் சொல்லியிருக்குது, அந்த வசனம் அவனை புடமிட்டது. வசனம் என்ன? யோசேப்புக்கு வந்த வசனம் என்ன, அல்லது தரிசனம் என்ன? அவனுக்குள்ளே வந்தது என்ன? உன் அறிக்கெட்டு நிமிர்ந்திருக்கும். சூரியன் சந்திரன்லாம் உன்னை என்ன பண்ணுது, வணங்குது. பல பேர் உன்னை சேவிப்பாங்க. இதுதான் உள்ள வந்தது, கரெக்டா? ஆனா இங்க என்ன நடக்குது, சட்டையை கலத்திட்டாங்க. என்னது இது, கலத்திட்டாங்க, டப்புன்னு குழியில தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. என்னடா நிமிர்ந்து இருக்குன்னாங்களே, அண்ணன்மார்கள்லாம் இப்படி குனிஞ்சு பார்க்காங்க, இவன் எங்கே கிடக்கான், உள்ள கிடக்கான். என்னது இது, இதுதான் நிமிர்ந்து பார்க்குறதா? என்ன அறிக்கட்டு நிமிர்ந்து இருக்கும்னாங்களே, என் நான் கீழே கிடக்க, எல்லா தலையும் மேலே இருந்து என்ன எட்டி பார்க்குத. மேலே உட்காந்துருப்பேன், எல்லாரும் பணி வாங்கினா இங்கே அடிமையாக வித்துட்டான், கையை கட்டி இப்படி உட்காந்துருக்கான். நீங்கள் யோசித்து பாருங்க, அவனுக்கு வந்த வசனத்திற்கும் அல்லது தீர்க்க தரிசனத்துக்கும் வார்த்தைக்கும் அங்கே நடந்த ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதுதான் டெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, டெஸ்ட். டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஏதோ டெஸ்ட் கடவுள் வைக்கிறாரு இல்லை, இந்த பூமியில் அது இருக்கு, அது உங்க கூட என்ன பண்ணும், போராடுது.
இது உறுதியானதா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுது, போராடுது. இப்போ திடீர்னு ஒரு புயல் அடிக்குது, டப்புன்னு சில மரம் விழுந்துடுது, சில மரம் நிற்கிது. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மரம் எல்லாம் வலிமையான மரம், இதில் கட்டில் பண்ணுங்க, இதில் இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன், எப்படி அந்த மரத்தில் பண்ணலான்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கை சொன்னாங்க? ஏன்னா புயலு இதெல்லாம் கடந்து போன பிறகும் அது நின்றுருக்கு. அதனால தேக்கில் பண்ணுங்க, இதில் செய்யுங்கன்னா இப்போ அதுக்கு மதிப்பு கூட. புயலை கடக்கிறது, சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷர்கள் மதிப்பு மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஐயோ சாமி ஆளை விடுறான்னா அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற மனிதர்கள் விலையேறப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். ஆமென். அதுதான் காரியம். இது ஒரு மிகப்பெரிய காரியங்க வாழ்க்கையில், மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். சூழ்நிலையை மாத்துறதுங்கிறது ஒரு பக்கம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாத்துகிறவனாக என்ன மாத்துங்க ஆண்டவரேன்னா அது வேற. பைபிள் அப்படிப்பட்ட காரியத்தை தான் என்ன பண்ணுது, நமக்கு பேசுது பாருங்க. அதனால தான் புயல் காத்து வந்த உடனே இயேசுவே அப்படின்னாங்க. இயேசு வந்தார். அற்ப விசுவாசிகளை, ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் கவலைப்பட்டீர்கள், எவ்வளோ நாள் தான் நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கார். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பாராட்டம் தான் செஞ்சுருக்கணும். பரவாயில்ல இயேசுவேன்னு கூப்பிட்டியா, எவ்வளோ சூப்பர், வந்துட்ட மத்தியா அப்படின்னு சொல்ல. அவருக்கு என்ன ஆசைன்னா, என்னை கூப்பிட்ட, ஆனால் அது இல்லை, நான் இன்னொன்று எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய புயல் வரும், நிறைய காற்று வரும், நிறைய எதிர்ப்பு வரும். அப்பவும் இப்படி கூட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ எழுந்து நின்று இந்த காற்றையும் கடலையும் அதற்ற ஆளா நீ மாறணுங்கிற. ஆமென். கிறிஸ்தவங்களுக்கு புரியாதது இதுதான். இது நல்லா புரியும், ஆண்டவரே அப்படி அது நல்லா புரியும். எங்க பாருங்க சபையில ஜெபம் ஒன்று எல்லாரும் ஓ அப்படின்னு இருப்பாங்க, டாப்னு போட்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன சொல்லிட்டோம், ஜெபம் தானே சொன்னோம் அப்படின்னா ஓன்றாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் எழுந்து நின்று கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், இதை நாம் பார்க்க அவர் நமக்கு உதவி செய்வார், இதெல்லாம் பார்க்க முடியாது கிறிஸ்தவத்தில். ரொம்ப அரிதானதாக அது இருக்கும் பாருங்க. இதெல்லாம் இருக்கும். இயேசுவே அப்படிங்கிறது அது நல்லா இருக்கும். பரவாயில்ல, இயேசுவேன்னு வர்றது நல்லது தான். ஆனால் அந்த இயேசுவே சொல்கிறாரு, எவ்வளோ நாள்டா இப்படியே இருப்பீங்க, எவ்வளோ நாள் இப்படியே இருப்பீங்க. சூழ்நிலைகளில் கடவுளுடைய உதவியை கேட்கறது நல்லது. ஆனால் கடவுள்கிட்ட இன்னொரு உதவியை கேளு, கடவுளே எல்லா சூழ்நிலைகள்லையும் நான் நின்று ஜெயிக்கிறவனாக என்னை மாற்றும், என்னை பலப்படுத்தும் அப்படிங்கிறதும் உயர்தரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். நம்ம எழுந்து நிற்போம். You can change your circumstances. You can change your circumstances through faith. காணப்படுகிற காரியங்களை விட பெரிய விஷயம் எதென்றால் தேவனுடைய வார்த்தைகள், விசுவாசம், நம்பிக்கை. அதுதான் டெஸ்ட் பண்ணப்படுது. அப்போ ஜோசப் லைஃப்பில் அதான் இருக்கு. அவன் கேட்டது ஒன்று, அவனுக்கு வந்த தரிசனம் ஒன்று, இங்கே நடந்துட்டு இருக்கிறதுலாம் இன்னொன்று, நடந்துட்டு இருக்கலாம் இன்னொன்று. தேவனுடைய வசனம் அவனை என்ன பண்ணிச்சான், புடம் விட்டது. அப்படின்னா என்ன, வாட் இஸ் மீன்? அதுவா இதுவா அப்படிங்கிற ஒன்று அங்கே நடந்துட்டே இருந்தது. சூழ்நிலையா தேவன் சொன்னதா, இதுதான் விசுவாச ஃபைட் அப்படிங்கிறது. இது ரெண்டும். இப்போ அந்த இடத்துல அவன் ஒன்று தான் சார்ந்துக்கிறான், தேவன் சொன்னது. அவன் ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அதனால தான் அவன் சொல்கிறான், சாகும் போகிறதுக்கு கூட அவன் சொல்கிறான், என்னுடைய பாடியை புதைக்காதீங்க அப்படிங்கிறான் ஜோசப். ஏன்? ஒரு நாள் கடவுள் உங்களை இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போவார், அப்போ அதை என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறான். உனக்கு நல்லா தெரியும் பாருங்க, இங்கேயே நம்ம வாழ மாட்டோம், இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போவார். ஆமென். வாட் அ ஹோப். அதனால் அது ஒரு நாளில் வரல, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி இருந்தால் தான் அப்படி ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு சிந்தனையே வர முடியும் பாருங்க. அப்போ இன்னைக்கு ஒன்று தான், உங்களுடைய சிச்சுவேஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம், கடவுளுடைய வார்த்தை அதை விட பெரியது. நீ வார்த்தையில் வேரூன்றி வளர வளர பெருக 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 அதெல்லாம் கீழே போய்கிட்டே இருக்கும், நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுதான், அது இங்கே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. கடைசியில் பார்த்தா அதை அகற்றுகிறவர்களாய் நீக்குகிறவர்களாய் கடவுள் உங்களை வைப்பார், மலைகளை பெயர்க்கிறவர்களாக உங்களை வைப்பார்.
தரித்திரமான சூழமையில, தரித்திரம் அந்த சூழ்நிலை மாறட்டும்ங்கிறதுலாம் இல்லை, உங்களை கடவுள் செழிப்பாக்கிடுவார், உங்களை செல்வந்தர்களாக மாற்றுவார், உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் எல்லாத்தையும் மாற்றுவார். ஓ தேங்க்யூ ஃபாதர். இந்த மாலை வேளையில் எங்களுக்கு உண்டான வெளிச்சத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இட்ஸ் நாட் ஆர்டினரி திங்ஸ். இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே. இது ஒரு உயர்ந்தரமானது, இது ஒரு விலையேற பெற்றது. பொன் வெள்ளியை விட இந்த விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்றுங்கிறத இன்னைக்கு மாலையில் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஓ எது எது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறதுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. காசை எது கொண்டு வருது, பிஸ்னஸை எது கொண்டு வருது, எது ஒரு ஒன்றை திறக்கிறதுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. யுவர் வேர்ட், உங்களுடைய வார்த்தை சிருஷ்டிக்கிற வல்லமையோடு கூட அது இருக்கிறது. அதையும் எதையும் தேடுறதுனால நாங்கள் எதையும் பார்க்க போகிறது இல்லை. நாங்கள் உங்கள் வார்த்தையை பிடித்து கொள்வதால் நாங்கள் வெற்றியை பார்க்க முடியும். உங்களுடைய வசனங்கள் எங்கள் தியானமாய் மாறும் பொழுது, எங்கள் வெளிச்சமாய் மாறும் பொழுது நாங்கள் பெரிய ஒரு ஜெயத்தை நாங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எனக்கு இங்கே வந்த மக்களுக்கு, இதை பார்த்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு புரிந்து கொள்ளுதல் எவ்வளோ அருமையானதுங்கிறத யோசித்து பார்க்குறோம் ஆண்டவரே. இட்ஸ் நாட் ஈஸி திங்ஸ், இட்ஸ் பிக்கஸ்ட் திங்ஸ். இது ரொம்ப பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டானாலே போதும், அவங்க இந்த உலகத்தை மாற்றுகிறவங்களா, ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. எதை பார்த்தும் அஞ்சாதவர்களா, எதை பார்த்தும் பயப்படாதவர்களா, எதை பார்த்தும் கலங்காதவர்களாக. இதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுடைய தேவை என்னங்கிறத இன்னைக்கு எங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எது ரொம்ப முக்கியங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கப்பா. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எது எங்கள் காலடியில் கொண்டு வரும்னு நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அந்த சிருஷ்டிக்கிற வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மா காரா ஷேகே டோலா பாரா ஹாசியா தெரே பெலே கோரா பாலாரா. பிசாசு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, வியாதி ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, தரித்திரம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எவ்வளோ அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா. என் வார்த்தை, எனது பிரசன்னம், எனது ஞானம் உனக்குள்ளே பெருகும் என்றால், உனக்குள்ளே வேறொன்றும் என்றால், அவைகள் உனக்குள்ளே வர்த்திக்கும் என்றால், வேத வசனம் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது என்று எழுதியிருக்கிறது. மாத்தாரா நா கத்தாரபோ ரூகேனமா ஷாண்டேல பஹாதேர பஹாதாரா ஹாஸ்யாதாரா பலாரா. ஓ ஹல்லேலூயா. இந்த நாளில் இருந்து இன்னும் உம்முடைய வார்த்தை மேலே, உம்முடைய பிரசன்னத்தின் மேலே, உம்முடைய கிருபைகள், உம்முடைய ஞானங்கள், ஓ விசுவாசம் என்கிற சக்தி, என் கவனம்லாம் இதில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏன்னா இதுதான் பெருசு. எது பெருசுங்கிறது எங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகள் எங்களை நிரப்பும் பொழுது, அவைகள் எங்களை ஆளும் பொழுது, ஹல்லேலூயா. ஓ ரசாண்டாலாரா. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இம்மூன்றே பெரியதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எது பெருசுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பல கோடிகளோ மிகப்பெரிய விஷயங்களோ இல்லை, இது பெருசு. இது இருந்தால் மீதி எல்லாத்தையும் எங்களால் உருவாக்க முடியும். ஏனென்றால் அதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இது எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. இது எல்லாவற்றையும் எங்களுக்குள்ள கொண்டு வருகிற வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தை என்கிற எழுத்திலே மாத்திரம் இல்லாமல், வார்த்தையாகிய அந்த கிறிஸ்து மாம்சமாக மாறி எங்களுக்குள்ளே வந்து இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டு விட்டீர். இப்பொழுது வார்த்தையானவரோடு நாங்கள் தொடர்பிலே நாங்கள் இருக்கிறோம். சிருஷ்டித்த அந்த வார்த்தைகளோடு, உருவாக்கின அந்த வார்த்தையோடு நாங்கள் இருக்கிறோம். மாதாரானா சட்டலபரா கதரபோ. ஹல்லேலூயா. இப்பொழுதும் அந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும்படியாக அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மீனின் வயிற்றுக்குள்ளே சிக்கிக்கொண்ட அந்த யோனா, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகளை பேசினதன் மூலம் அதிலிருந்து அவன் வெளியே வந்தது போல, இன்றைக்கும் நீங்கள் பேச போகிற வார்த்தைகள், தீயையும் தண்ணீரையும் நான் கடந்து வந்தேன், செழிப்பான இடங்களிலே அவர் என்னை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷகா தேரேபோ. நீங்கள் தேவ வார்த்தையை சொல்ல 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 நீங்கள் கடக்க வேண்டியதை கடப்பீங்க.
நீங்க கடந்து போக வேண்டியதை கடந்து போகுவீங்க. செல்ல வேண்டிய இடத்துக்கு அது உங்களை கூட்டி செல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறது. ரிதனமோ ஷகரபனா கதரபலபா. நீங்க குறைவுல இருக்கவே மாட்டீங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க செழிப்பீங்க. உங்க செழிப்பு எங்கேயோ இல்லை, உங்க செழிப்பு யார் கையிலையோ இல்லை. உங்க செழிப்பு உங்க இருதயத்திலையும் உங்க வாயிலையும் இருக்குது. அது தேவ வார்த்தையினாலே இருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை உங்கள் இருதயத்திலே நம்பி உங்க வாயால சொல்ல முடியும்னா ஒரு செழிப்பை உங்களால கிரியேட் பண்ண முடியும். You can create the wealth. You can create wealth through the word of God. ஹalleluya. விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே, தேவ ஞானத்தினாலே, தேவ அன்பினாலே படைக்கிற ஒன்றை அவர் உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கு நீங்க மாலையில வந்து நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எது தேவைங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. எதை பிடிக்கணுமோ அதை கரெக்டா பிடிங்க. மற்றதெல்லாம் உங்களை பிடிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு என்ன இல்லை, அது இல்லை. இந்த அழியாத வார்த்தையை, இந்த அழியாத கிருபைகள், இந்த அறியாத ஞானம், இது மேல உங்க கவனம் இருக்கும். அவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், உன்னை தொடரும். மா சாத்தாரா லா ரா ரா. ஹalleluya. Father, I speak, I release that grace. ஹalleluya. எங்க வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, ஹalleluya, நீங்க கட்டளையிட்டு இருக்கிற செழிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க கட்டளையிட்டு இருக்கிற இந்த செழிப்பின் அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மேல அதையே நான் பேசுகிறேன் கர்த்தாவே. எத்தனையோ லட்சங்கள் இன்றைக்கு எடுத்து கொடுக்கும்படியாய் எங்கள் கரங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் இந்த பிள்ளைகள் கோடிகளை கொடுக்கிறவர்களாக கரங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்வை இதாக்குவாராக. தரித்திரம் நிரந்தரம் கிடையாது, வறுமை நிரந்தரம் கிடையாது, வியாதி நிரந்தரம் கிடையாது, கவலை நிரந்தரம் கிடையாது. எதுவானாலும் அது மாறியே தீரும். மாற்றுகிற வார்த்தைகள் உங்களை நோக்கி வருகிறது. உங்களை எதுவும் பிடித்து வைக்க முடியாது, எதுவும் உங்களை அடக்கி வைக்க முடியாது, எதுவும் உங்களை கைது பண்ண முடியாது. அந்த வார்த்தை சிறை குழிக்குள்ளே போனது, அப்பொழுதும் அந்த வார்த்தை உள்ளதான் இருந்தது. அதனால குழியில யாரும் அவனை மூட முடியல. அவன் மறுபடியும் எழும்பி வந்தான். அவன் அடிமையான போது அந்த வார்த்தை உள்ள இருந்தது. ஆனா அந்த வீட்டுல அவனை உயர்த்தினாரு. அவன் சிறைக்குள்ள போன போது உள்ள இருந்தது. ஆனா எல்லாத்திலையும் கடந்து போன போது அந்த விதை சாகவில்லை. அந்த வார்த்தை சிங்காசனத்திலே கொண்டு போய் அவனை அமர வைத்தது. உங்களுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், உங்களை நோக்கி பேசப்பட்ட வார்த்தைகள், தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரம் செத்து போயிருந்தா என்ன, கர்ப்பம் செத்து போயிருந்தா என்ன, சூழ்நிலையில எந்த சாதகங்களை பார்க்காட்டா என்ன, பார்க்கக்கூடியதை அல்ல, பார்க்கக்கூடியதையே உருவாக்கின தேவ வார்த்தையை நான் நம்புகிறேன். தேவ வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அது நான் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே எனக்கான ஒன்றை அந்த வார்த்தை சிருஷ்டிக்கும். ரபோ ஷடலா காதாரபாரா. எஸ், ஜனங்களை கொண்டு வரும், பணங்களை கொண்டு வரும், வியாபாரங்களை கொண்டு வரும். ஹalleluya. இழந்த உறவுகளை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும். Father, in the name of Jesus, I speak wealth in this place, health in this place, deliverance in this place, healing in this place, the resurrection power in this place. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளே இப்போதே நான் பேசுறேன், கடன் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. வர வேண்டிய பணங்கள் வருவதாக, திறக்க வேண்டிய வியாபாரங்கள் திறப்பதாக, திறக்க வேண்டிய கதவுகள் திறக்கப்படுவதாக. இவர்கள் எதுவும் பிடித்து வைக்க முடியாது. இந்த வார்த்தை உள்ளே செல்கிறதுனால இந்த வார்த்தை விடுவிக்கிறது, அவர்களை கதவுகளை திறக்கிறது. குழியிலிருந்து மேல வர்றாங்க, குப்பையிலிருந்து மேல வர்றாங்க. அதிபதிகளாய் மாற்றுங்க, உயர்வான ஸ்தானத்துல உட்கார வைங்க. ஹalleluya. ரஷாகா. Father, Father, Father. ஹalleluya. ரபாஷாகா. உங்க வார்த்தையை கனம் பண்றவங்க சாதாரணமா இருக்க மாட்டாங்க. அந்த வித்தியாசத்தை காட்டுவீங்க, அந்த டிஃபரன்ஸை காட்டுவீங்க. ஹalleluya. சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. You will see the difference.
தேவ வார்த்தையை கனம் பண்ண பிள்ளைகளுக்கும், தேவ வார்த்தையை விசுவாசித்தவங்களுக்கும், தேவ வார்த்தையை நம்புறவங்களுக்கும், தேவ வார்த்தையை கேட்டவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை தேவன் உங்க மூலமா காட்டுவா. இவன் பைத்தியக்காரி கிடையாது, இவன் பைத்தியக்காரன் கிடையாது. இவன் தேடி சென்ற வார்த்தை, இவன் நம்பி சென்ற கிறிஸ்து, இவன் தேடி போன இந்த அழியாத காரியம் இன்றைக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறது. இந்த மகனுக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில சாட்சியாய் மாறும், அறுவடையாய் மாறும், பலனாய் மாறும். உங்க சூழ்நிலை பொய்த்து போகும், அது ஜெயிக்காது. நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க அரியணை ஏறிய தீருவீங்க. உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்தே தீரும். எந்த வார்த்தையை அவர் உங்களுக்கு சொன்னாரோ, எந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்களோ அந்த வார்த்தை பழித்தே தீரும், நிறைவேறியே தீரும். ராகோனமா எவ்வளவு அழகா சொல்றாரு. இங்க பார்ப்பா, என் வார்த்தை வெறுமனையாய் திரும்பாது, அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படியாய் வாய்க்கும். Glory. Shamakatara bokotere rikabo shakatere boloro. அது முடிக்காம திரும்பாது, முடிக்காம திரும்பாது, முடிக்காம திரும்பாது, முடிக்காம திரும்பாது, முடிக்காம திரும்பாது. உங்களுக்குள்ளாய் வந்த வார்த்தை, உங்களுக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிற வார்த்தை, உங்களுக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிற வித்தாய் விதையாய் போடப்பட்ட அந்த வார்த்தைகள் சில காரியத்தை முடிக்காம திரும்பாது. ஓ, அது முடிக்கும். முட்செடி, காஞ்சோரி, இது எல்லாத்தையும் பிடுங்கி தூர போட்டுட்டு புன்னை மரங்களும் தேவதாத விருட்சங்களும் அங்கு முளைத்தது போல சில துக்கங்கள், வியாதிகள், வறுமைகள், கவலைகள் இதெல்லாம் பிடுங்கப்பட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம், செழிப்பு, ஆரோக்கியம் என்கிற புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில முளைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். Oh, I declare prosperity. I declare prosperity. I declare healing. I declare abundance, Daddy. இத பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல I speak abundance. I speak prosperity, success. முடிக்கிற ஆற்றலை நான் பேசுகிறேன், பெருகிற ஆற்றலை நான் பேசுகிறேன். இங்க இருக்கிற பிள்ளைங்க அப்படி செழித்த நிலையிலே அவர்கள் வருவார்களாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு சில உயர்வுகளை கொடுத்திருக்கீங்க, ஆனா அந்த கமிங் இயர், இந்த வரப்போகிற வருஷங்கள் எல்லாம் வேற லெவல்ல அவங்களுக்கு பெருக்கங்கள் ஏற்படட்டும், வேற லெவல்ல உயர்வுகள் ஏற்படட்டும். I pray இது ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைங்க ஹalleluya இப்போதே அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளட்டும், இப்போதே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போதே right now Father, I speak in this place, I release the glory of God. எல்லா டிப்ரெஷன் உடையட்டும், எல்லா பயங்கள் உடையட்டும், எல்லா தாழ்வு மனப்பான்கள் நீங்கட்டும். பிசாசு சொன்ன எல்லா சந்தேகங்கள், கவலைக்குரிய காரியங்கள் பிடுங்கி எறியப்படட்டும். உன் விசுவாசம் விலையேற பெற்றது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, அது சோதிக்கப்பட்டிருக்குது. ஆனா கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். ரபோ ஷதரபோ கோதே ரெபே நகதலா பாரா ரிபேகா ஷிகே டேலா பாரா கதாரா ரிபோ கோஷேகே தாரா பாரா கதாரா பாலா பாரா. Oh, we love you, Father. Mako shanduro kotara bara katara. Thank you, Lord. இந்த வருஷத்தை கர்த்தாவே வெறுமையில இல்ல கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது என்கிற நிறைவிலே நாங்கள் ஹalleluya, ஹalleluya முடிக்கும்படியாய் செய்வதற்காய் நன்றி. என் வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புவது, நீ கேட்ட வார்த்தைகள் வெற்று வார்த்தைகள் அல்ல, உன்னை வெற்றி பெறச் செய்யும் வார்த்தைகள். வெறுமனையாய் திரும்பும் வார்த்தைகள் அல்ல, எல்லாவற்றையும் முடிக்கிற வார்த்தைகள். சூழ்நிலைகளோடு ஒத்து போகிற வார்த்தைகள் அல்ல, சூழ்நிலைகளை கிழித்து எரிகிற வார்த்தைகள். எல்லாத்துக்கும் நடுவுல விழுந்து கிடக்கிற வார்த்தை அல்ல, பிடுங்க வேண்டியதை பிடுங்கி அதை தூக்கி எரிஞ்சு முளைக்க வைக்க வேண்டியதை புதிதாய் உங்கள் வாழ்க்கையில முளைக்க பண்ணுகிற வார்த்தைகள். Thank you, Daddy.
எஸ் ஏசாயா விலை வாசிக்கிற அந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். மாரியானது இந்த பூமிக்குள் இறங்கி அது பொழிந்து இந்த பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அது கொடுத்து, ஹல்லேலூயா, எப்படி ஒரு புதிய காரியங்களை அது கொண்டு வருகிறதோ அதுபோல எங்களுக்குள்ளாய் வந்த வார்த்தைகள், எங்கள் காதுகளை, எங்கள் இருதயங்களை, எங்கள் நம்பிக்கைகளை, எங்களை தொட்ட அந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்து எங்களை நெருக்கினாலும் அவைகளுக்கு நடுவிலே ஹல்லேலூயா இது ஜெயம் கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கு. நாங்கள் அல்ல கர்த்தாவே, உம் வார்த்தை எங்களுக்குள்ளாய் செல்வதால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் சத்துவமற்றவர்கள் தான், நாங்கள் பலவீனர்கள் தான், ஆனால் எங்களுக்குள் அனுப்பப்பட்ட வார்த்தைகள் சத்துவம் நிறைந்தது, பலன் நிறைந்தது, ஞானம் நிறைந்தது, கிருபை நிறைந்தது. அந்த வார்த்தை எங்களுக்கு உள்ளே சென்றதால் பலவீனர் எவனும் பலவான் என்று சொல்வானாக. ஓ, அது எங்களை மாற்றி இருக்கிறது. எந்த சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவர்களாய் அது எங்களை மாற்றி இருக்கிறது. தகப்பனே, இப்படிப்பட்ட அறிவிலே வெளிச்சத்திலே இந்த பிள்ளைகள் பெருகட்டும் வளரட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, ஏதோ எப்போ பார்த்தாலும் பயப்படுகிற, கவலைப்படுகிற, நடுங்குகிற அந்த கிறிஸ்தவங்களை அல்ல, சூழ்நிலைகளை வெற்றி கொள்ளுகிற பிள்ளைகளை பார்க்கட்டும். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான பிள்ளைகளை இந்த சமூகம் காணட்டும் கர்த்தாவே. ஓ, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய மக்களாய் இவர்கள் விளங்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு ஊருக்கு இப்படி ஒரு ஆளு போதும் ஆண்டவரே, ஒரு ஊருக்கு இப்படி ஒரு ஆளு போதும். ஹல்லேலூயா. அதனால தான் பல்வேறு பிராந்தியங்கள்ல இருந்து இங்கே பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கு. இவர்கள் மூலமாய் நீ செய்ய வேண்டியதை செய்வீர், முடிக்க வேண்டியதை முடிப்பீர், நடப்பிக்க வேண்டியதை நடப்பிப்பீர். இந்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறோம். Glory, 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 glory. Oh Jesus, oh Jesus, oh Jesus. ஒரு பெரிய செழிப்பின் அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேலே இறங்கி இருக்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. எப்படி ஒரு மழை இறங்கினா காஞ்ச வயலில் கூட புல்லு பூண்டுலாம் முளைக்கிற மாதிரி இன்னைக்கு வந்தது உம்மது வார்த்தைகள், இன்னைக்கு வந்தது உம்மது பிரசன்னம். அவைகளில் நாங்கள் நனைந்து இருக்கிறோம் ராஜா. இந்த உலகம் காஞ்சிருக்கு, ஆனால் நாங்கள் நனைஞ்சி பசுமையில் நாங்கள் போகிறோம். எங்கள் மூலமாக இந்த உலகமே செழிக்க போகுது, இந்த உலகமே செழிக்க போகிறது, இந்த உலகமே செழிக்க போகிறது. பிழைப்பை தேடி போகிறவன் போலதான் யோசேப்பு போனான். போகும்போது அப்படிதான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் பல பேரை பிழைக்க வைக்கக்கூடியவனாக இருந்தான், பல பேரை வாழ வைக்கக்கூடியவனாக இருந்தான், பல பேருக்கு அவன் வாழ்வை கொடுத்தான். ராஜாக்களும் ராஜ்யங்களும் அவனாலே பிழைத்து. வாவ், அதுதான் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க அனுப்பின வார்த்தை. எங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர், எங்கள் மேல் இருக்கிற தேவ அன்பு, எங்கள் மேல இருக்கிற தேவனுடைய கிருபை இன்றைக்கு எங்களை அவ்விதமாய் நிரப்பி அனுப்புகிறது. நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வாய்க்கும். திறக்காத கதவுகள் திறக்கும், நடக்காத காரியங்கள் நடக்கும். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீர். ஆமென். எங்கள் கைகளை பலப்படுத்துகிறீர் கர்த்தாவே. யோசேப்போடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. The Lord was with Joseph. He was a successful man. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் வெற்றி உள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கும் அதே பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் இந்த மாலை வேளையில் ஆசையாக வந்த பிள்ளைகளுக்கு உடைய சமூகத்தை கொடுத்து அனுப்புகிறீர், உடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அனுப்புகிறீர். இம்மானுவேல், God with us. அந்த உணர்வோடு நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக காரியங்கள் நடக்கும், எங்களுக்காக காரியங்கள் மாறும். ஏனென்றால் எங்களுக்குள்ளிருந்து நீர் கிரியை செய்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் போகும்போது யோர்தான்கள் பின்னிட்டு திரும்பும். ஆமென். எங்களுக்காக எதுவும் மாறாம எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்து வெளிப்படுவீராக, மகிமைப்படுவீராக என்று கேட்கிறோம். செய்வதற்காக நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Glory, glory, glory. கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise God. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
தேங்க் காட். பரவாயில்ல. பிரைஸ் காட். கர்த்தருக்கென்று உடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி நீங்கள் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். ஸ்வைப் பண்ண விரும்புகிறவங்க அங்கே ஸ்வைப் பண்ணலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆன்லைன் மூலமாக கூகுள் பே ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷோ பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. என் செல்வத்துக்கு ஆதாரம் நீரே, நான் கையிடும் வேலைகளை ஆசீர்வதிப்பவர் நீரே. உமது கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். இந்த வருஷம் கொடுத்த மாதிரி இல்லை, வர்ற கம்மிங் இயரெல்லாம் நான் வேறு லெவலில் கொடுக்கணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு எங்கள் கைகளை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைங்களுடைய கைகளை ஆசீர்வதிங்க. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்ற மாதிரி இறைக்கிற கரங்களாக இந்த கரங்களை மாற்றிடுங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற பிள்ளைங்க கோடீஸ்வரர்களாக இருக்கணும், கோடீஸ்வரர்களாக இருக்கணும். நான் மனசார அவங்களுக்காக அதை ஜெபிக்கிறேன், மனசார அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன். கோடீஸ்வரர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற சிஸ்டர் கோடீஸ்வரியாக இருக்கணும், இங்கே இருக்கிற பிரதர் கோடீஸ்வரராக இருக்கணும், அங்கே இருக்கிற பிரதர் கோடீஸ்வரராக இருக்கணும், இங்கே இருக்கிற சகோதரர் கோடீஸ்வரராக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் செல்வாவான்களாக செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைனில் ஆசையாக எத்தனையோ தூர தேசத்திலிருந்து விதைக்கிற பார்க்குற பிள்ளைங்களுக்கு நான் பேசுகிறேன், கோடாகோடியாக பெருகணும். நிரூபிச்சு காட்டுங்க ஆண்டவரே. இது வெத்து வார்த்தைகள் அல்ல, இது அனுப்புனா நிறைவேறும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த பிதா என் மேலே அன்பாக இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கிற புரிந்து கொள்ளுதலோடு புதிய ஒரு இந்த சமூகத்துக்கே அடையாளங்களாய் உடைய பிள்ளைகள் வாழட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you. Audio Jungle.